இறைவணக்கம், குருவணக்கம், ஞானகானம், காயகல்பம் என அனைத்து நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக ஏற்றிக் கொடுத்த அனைத்து இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழும். இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளம். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் சிறப்பு பட்டிமன்றம். உண்மையாலுமே இந்த பட்டிமன்றம் அது இன்னைக்கு இங்க நடக்கிறதுக்கு காரணம் நம்ம தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள். அவர்கள் கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி நமது இறை சாதனை மார்க்கத்தினே மனைவி நல வேட்பு நாள் விழா நாம சிறப்பாக நேரடியாகவும் ஆன்லைன்லயும் ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த நிகழ்ச்சி அவர்கள் தலைமையேற்று மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்தார்கள். இப்போ அந்த நிகழ்வுல ஐயா அவர்களுடைய உரை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். அதை கேட்ட எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்ப அந்த உரையின் போதே அன்பர்கள் ஒரு பிளான் பண்ணாங்க. அதாவது சார்ந்த ஒரு பட்டிமன்றம் மக்களுடைய விழிப்புணர்வுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விதத்துல அதனுடைய ஒரு தொடர் நிகழ்வாக நம்முடைய இறை ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து, ஏன்னா இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த குடும்ப அமைதி. அப்ப அந்த குடும்ப அமைதியில ஆஹ் மாபெரும் பங்கு எனக்கு தெரிஞ்ச மேக்சிமம் அப்படின்னே கூட வச்சுக்கலாம். யாருடைய இது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுடைய இதுதான் இல்லையா? அப்போ அவங்களோட பங்குல 2 தன்மைகள் இருக்கு, மாமியார் என்று மருமகள் என்று. அதை அவங்க பேஸ் பண்ணி நம்ம இறை ஆசிரியர்கள் நல்ல தயாரிப்பு செய்து ஒரு அற்புதமான ஒரு பட்டிமன்றத்தை இங்க வழங்க இருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இறை ஆசிரியர்கள் அவங்க ஒவ்வொருத்தங்களும் இதுல நல்ல பரிச்சயமானவங்க. எல்லாருமே குடும்பத்தில் இருந்து இன்னும் பல குடும்பங்களை சந்தித்து அதை பற்றி சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். மிக அற்புதமாக இந்த பட்டிமன்றத்தை இப்போ நமக்கு நடத்த இருக்கிறார்கள். அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கூறி, இந்த போட்டோவே ரொம்ப சூப்பரா போட்டிருந்தாங்க. பாக்குறதுக்கே சந்தோஷமா இருந்துச்சு இல்லையா? சரி, அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் வரணும். அதுக்கு என்ன தேவைன்னா அந்த புரிதல் தான் தேவை. நிச்சயமாக இன்றைய பட்டிமன்றம் அந்த புரிதலை நமக்கு பல மடங்கு கொடுக்கும். அப்படி அந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்த இருக்கின்ற இறை ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்துல நம்ம நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து சிறப்பாக இதை நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே போற்றி போற்றி. வேதாத்ரி மகரிஷி அவர்களே சூக்குமமாக நம்மோடு இணைந்து இந்த பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக நடத்தி தருவாராக. இறை சாதனை மார்க்க நிறுவனர் இறையாசிரியர் இறைமதன் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் துணைவியார் இறையாசிரியர் லதா அம்மா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். என்னை நடுவராக அமர வைத்து அழகு பார்க்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், குறிப்பா பொறுப்பாசிரியர்களுக்கு நன்றி கூறி இந்த பட்டிமன்றத்தை துவங்குவோம் அன்பர்களே. கற்பூர கன்னிகையே வாராய்,
நீ அளந்து அளந்து நயந்து நயந்து பாராய். நீ வந்தாயே மகாராணியே, வலது காலெடுத்து வாராய் நீயே. நீ வந்த இடம் வளமாக, சென்ற இடம் வரமாக, சேர்ந்த இடம் சுகமாக வாழ போற. இது மருமகளுக்கான பாட்டு. மாமியாருக்கு, மருமக மருமக வந்தாச்சம்மா, இனி மாமியார் பதவிதான் உமக்காச்சம்மா. மருமக மருமக வந்தாச்சம்மா, இனி மாமியார் பதவிதான் உமக்காச்சம்மா. இது மாமியாருக்கான பாட்டு. மாமியார் மருமகள் சேர்ந்தாவே கச்சேரி களை கட்டும் இல்லையா? சரி, இப்ப பட்டிமன்ற தலைப்புக்கு போவோம். குடும்ப அமைதியை பெரிதும் பாதுகாப்பது மாமியாரா மருமகளா? இதுதான் இன்று பட்டிமன்ற தலைப்பு. இத கேட்டோன்னே எனக்கு ஒரு விவேக் சாரோட ஒரு ஜோக்கு தாங்க ஞாபகம் வருது. ஆவா செஞ்சு நாவா செஞ்சுன்னு சொல்லுவாரு பாத்தீங்களா? அதே ஜோக்க இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். நான் புருனே நாட்டுல தற்போது வசிக்கிறேன் நண்பர்களே. ஒரு ஈவினிங் வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சைனீஸ் லேடி இருக்காங்க. அவங்க ஆவாஸ் மதரின்லா, ஆவாஸ் மதரின்லான்னு கத்திக்கிட்டே பதட்டமா ஒடியாடுறாங்க. நான் என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டா, எங்க மதரின்லா வந்துட்டு இருக்காங்க, எங்க மாமியார் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. எனக்கு பயங்கர குஷி ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டு மருமகளுக்கு மட்டுமாங்க மாமியார்னா பயம்? எல்லா நாட்டுலயும் இந்த பிரச்சனை இருக்கு. மொழி, இனம் எல்லாம் கடந்து இது ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூ. ஆண்டிப்பட்டி தொடங்கி அமெரிக்கா வரை சேம் ப்ராப்ளம் தாங்க. வடிவேல் சொல்லுவார்ல, சேம் பிளட் அப்படின்னு. இந்த பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்பதான் நாங்க ஒரு முடிவு பண்ணோம், இத பேசியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து நம்ம இறையாசிரியர்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். அம்மா எல்லாரையும் நம்ம சிறப்பா வரவேற்க போறோம். மாமியார் வர்சஸ் மருமகள், இந்த தலைப்பு எப்படி இருக்கு? தலை வர்சஸ் தளபதி அப்படிங்கிற மாதிரி போகுது. மாமியார் அணி, தலை அணில இருந்து கெத்தா பேசுறதுக்கு நம்ம பொறுப்பாசிரியர் இறையாசிரியர் மாலதி அம்மாவும் சித்ரா பாலகிருஷ்ணன் அம்மாவும் வந்திருக்காங்க. மருமகள் அப்படிங்கிற அணியில, நம்ம தளபதி அணியில பேசுறதுக்கு இறையாசிரியர் பெரிய நாயகி அம்மாவும் இறையாசிரியர் பத்மாவதி முருகேசன் அம்மாவும் நம்ம கிட்ட இப்ப வந்திருக்காங்க. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதேன்னு இந்த ஜூம் இணைப்புல இருக்கிற எல்லாருக்கும் மலரும் நினைவாக இருக்க போது நம்ம ஆசிரியர்கள் பேசுறப்ப. மாமியார்னவே கெத்து தானங்க, நாங்க தாங்க குடும்ப அமைதிய பாதுகாக்கிறோம் அப்படின்னு பேச இறையாசிரியர் சித்ரா பாலகிருஷ்ணன் அம்மா அவர்களை அழைக்கிறோம். அம்மா இடைக்காலர் குழுவோட இருக்காங்க, தஞ்சாவூர். அவங்களுக்கு மனவளக்கலையில துணை பேராசிரியரா இருக்காங்களாம். ஸ்கூலு, காலேஜ் இங்கெல்லாம் போய் யோகா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இறை சாதனை மார்க்கத்திலையும் தொடர்ந்து அருட்சேவை செய்துகிட்டு இருக்காங்க. இறையாசிரியர் சித்ரா பாலகிருஷ்ணன் அம்மா முதல் பேச்சாளராக உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வாழ்க வையகம். வளமுடன். ஒரே நிமிஷம். வாழ்க வளமுடன். நண்பர்கள் எல்லாரும் சேட் ஓபன்ல இருக்கு, அதனால நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ண விதமா உங்களுக்கு தோணுங்கிற கருத்தையும் அப்பப்ப சேட்ல போடுங்க. வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றி. ஸ்டார்ட். நன்றி நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மாலை வேளையிலே ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களை வணங்கி இறை சாதனை மார்க்கத்தின் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தும் மதன் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கை துணையாக உள்ள லதா மதன் அம்மா அவர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த நிகழ்வில் நுழைகிறோம். இன்று இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பாக குடும்ப அமைதிக்கு பெரிதும் துணை புரிவது மாமியாரா மருமகளா என்று தலைப்பை கொடுத்து எங்களை பேச வைத்து அழகு பார்க்கும் நடுவராக அமர்ந்திருக்கும் இறையாசிரியர் பிருந்தாசிவம் அம்மா அவர்களுக்கும், மாமியார் என்ற அணியில் பேச அமர்ந்திருக்கும் எனது அணி சகோதரி மாலதி அம்மா அவர்களுக்கும், மருமகள் தான் குடும்ப அமைதிக்கு பெரிதும் துணை புரிகிறாள் என்று வாதம் செய்ய வந்திருக்கும் இறை ஆசிரியர் அவர்களுக்கும், பட்டிமன்றத்தை செவிமடுக்க காத்திருக்கும் இணைய வழி சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி
குடும்ப அமைதிக்கு பெரிதும் துணையாக இருப்பது மாமியாரே என்று என்னுடைய வாதத்தை துவங்குகிறேன். ஒரு குடும்பம் என்பது கோவில் போன்றது. அதில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் அந்த கோயிலில் உள்ள சிறு சிறு தெய்வங்கள். குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அரவணைத்து அன்பாக உபசரித்து பார்த்து கொள்வது மாமியார் தான். வீட்டில் உள்ள அனைவரையும் மதித்து அவர்களின் தேவைக்கு ஏற்ப எல்லாவற்றையும் செய்து கொடுப்பவள் தாய் என்ற இடத்தில் இருக்கும் மாமியார் தாங்க. தன்னோட கணவருக்கும், அதாவது மாமனார் என்ற இடத்தில் இருக்கும் அவருக்கும் மகன், மருமகள், பேரன், பேத்திகள் மற்றும் வீட்டுல வேலை செய்யற அத்தனை பேருக்கும் நடுநாயகமாக இருந்து அவர்களுக்கு வேண்டியதை செய்பவர் அந்த குடும்ப தலைவியான மாமியார் தாங்க. அதிகாலையில எழுந்து வாசல்ல தெளிச்சு கோலம் போட்டு மோட்டாரெல்லாம் போட்டு தண்ணீரை மேல ஏத்துறாங்க, வாஷிங் மிஷினை போடுறாங்க. காலை, மாலை, மதியம், இரவு எல்லா நேரத்துக்கும் உணவு தயாரித்து கொடுப்பவங்களும் அவங்க தாங்க. மேலும் அந்த வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள பெரிதும் பாடுபடுறவங்க அவங்க தான். ஏனெனில் குழந்தைகள் விளையாடுற பொருட்கள் சின்ன பின்னமாக செதறி கிடக்குங்க. அவற்றை எல்லாம் பொறுப்பாக எடுத்து வைத்து அந்த வீட்டை அழகு பார்ப்பவங்க அந்த மாமியாருங்க. தன் பிள்ளைகளுக்கும் சமையலுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வாங்குவது, மாவு அரைச்சி வைப்பது, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாமே அரைத்து வைப்பது என்று பல வேலைகளையும் செய்வதும் மாமியார் தானுங்களே. ஏனென்றால் கலப்படம் இல்லாத நல்ல உணவுப் பொருட்களை கொடுக்க வேண்டும், அனைவரும் அமைதியாகவும் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொண்ட தாய் உள்ளம் அந்த மாமியார். ஒரு வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்து பராமரித்து அதெல்லாம் எடுத்து வச்சு சுத்தம் பண்றதும் அவங்க. அப்புறம் வீட்டுல இருக்கிற தேவையற்ற பொருட்களை எடுத்து வெளியில வைக்கிறது, காய வைக்க வேண்டிய பொருட்களை காய வைக்கிறது, வத்தல் போடுறது, வடகம் போடுறது போன்ற பொருட்களை எல்லாம் சரியாக எடுத்து வச்சு தயார் பண்ணி வைக்கிறதும் அவங்க தானுங்களே. முக்கியமாக குடும்ப பொருளாதாரத்தில் அதிக அக்கறை கொள்பவர்கள் நாங்க தாங்க. அதாவது நாங்கன்னா மாமியாருங்க. எப்படி அதற்கு ஒரு பாட்டு அப்பவே எப்படி பாடி வச்சிருக்காங்க தெரியுமா? சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க சின்ன கண்ணு அப்படின்னு பாடி வச்சிருக்காங்க. கிட்ட கொடுத்த அந்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணி 600 ஆக்கிடுவாங்களாம். எப்படியெல்லாம் அதை பாதுகாக்கணுமோ, எப்படியெல்லாம் செலவு பண்ணணும் அப்படிங்கறது பார்த்து பார்த்து செய்வாங்க. தன் தேவையை எல்லாம் குறைச்சிக்கிட்டு தன் குடும்பத்திற்கும் தன் குடும்ப உறுப்பினர்கள்லாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தா சிறப்பா இருக்கும் என்று கருதியே வாழ்றவங்க அந்த மாமியாருங்க. எதிர்காலத்துல தேவைகள் எல்லாம் இப்படியெல்லாம் நமக்கு தேவைப்படும் என்று நினைத்து அவற்றையே உயிர் மூச்சாகவும் நினைத்து கொண்டே இருப்பவள் அந்த மாமியார். செலவுகள் எல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்க. அவங்களுக்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்குங்க, காதும் எல்லா பக்கமும் இருக்கும். சமயக்கட்டுல வேலை செஞ்சபடியே இருப்பாங்க. ஆனா போன் அடிச்சா அதை போய் எடுத்து கொண்டுட்டு வந்து சமையல் செய்து கொண்டே அந்த போன்லயும் பேசி சமையலையும் முடிப்பாங்க, அந்த பேச்சையும் முடிப்பாங்க. அப்புறம் இந்த வேலைக்காரவங்க அங்கங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா எங்க எந்த நேரத்துல என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு இங்க இருந்தே கணிச்சு சொல்லிடுவாங்க. அப்புறம் வாசல்ல யாராச்சும் வந்து கூப்பிட்டா ஓடி சென்று அவர்கள்ட்ட தகவல்களை சேகரிச்சு வச்சு யார்கிட்ட எப்போது எப்படி சொல்ல பக்குவமா எடுத்து சொல்வாங்க. எல்லாவற்றிற்கும் மணிமகுடமாக இருப்பவள் தாங்க அந்த மாமியார். தவறு செய்யும் மகனையும் சரி மருமகளையும் சரி அவர்களை அன்பாக கண்டித்து அவர்களை வாழ்த்தி சரி செய்வதும் அவங்க தாங்க. அப்புறம் பேரன் பேத்திங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைன்னா உடனே அது என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடித்து வீட்டு வைத்தியம் பார்ப்பாங்க, கசாயம் வச்சு கொடுப்பாங்க, பத்து போடுவாங்க, மஞ்சள் சுட வச்சு ஒத்தடம் கொடுப்பாங்க. அந்த நொடியை அதை சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அனுபவசாலி அந்த மாமியார் தாங்க. ஆனா மருவி வந்த அந்த மருமகள் என்ன செய்வாள் தெரியுமா? சின்னதா சளி பிடிச்சு குழந்தை அழுதா கூட உடனே டாக்டர்கிட்ட போகணுங்க, டாக்டர்கிட்ட போகணுங்க, டாக்டர்கிட்ட போகணும் பிடிவாதம் பிடிப்பாங்க. பையன் சொல்லுவான், கொஞ்சம் பொறுமா, என் அம்மா ஏதாவது மருந்து கொடுத்து சரி செஞ்சிருவாங்க, அப்படி சரியாகலைன்னா நாளைக்கு போலாம் என்று கூறுவாங்க. கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாதுங்க. இப்போதே போகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு அந்த குடும்ப அமைதியை குலைச்சு உடனே போவாங்க. அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரலாம் கொண்டு வந்து 2 வேளை கொடுத்துருக்க மாட்டாங்க. அது ஒரு மூலையில அப்படியே கிடக்கும்.
அப்புறம் இந்த மாமியார் என்னைக்கோ ஒரு நாள், அம்மா பாப்பா எனக்கு கொஞ்சம் அலுப்பா இருக்கு, இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் நீ டிஃபன் செய்யறியா அப்படின்னு கேட்பாங்க மருமகள் கிட்ட. உடனே அந்த மருமக என்ன சொல்லுவா தெரியுமா? அத்தை அப்படியா, இருங்க போன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு ஓடி போய் போன் எடுத்துட்டு வருவா. ஏமா போன் எடுத்துட்டு வரேன்னு கேட்டா, இருங்கத்த ஆர்டர் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவா. உடனே மாமியார் மனதுல கடந்த கால நினைவுகள் எல்லாம் நினைவுக்கு வரும், மலரும் நினைவுகள் மாதிரி. கிரைண்டர் பழசா இருக்குத்த, இது நல்லாவே அரைக்க மாட்டேங்குது, வேற கிரைண்டர் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கிரைண்டர் வாங்கினாங்க. அந்த கிரைண்டர் சரியாவே அரைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் போய் இன்னொரு கிரைண்டர் வாங்கினாங்க. ஐயையே இது அதை விட நல்லாவே இல்லைங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்க டில்டிங் கிரைண்டர், அட்வான்ஸா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும், இதெல்லாம் அரைச்சு சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிரைண்டர் வாங்கினாங்க. ஒரு 6 மாசம் கூட இருக்காதுங்க. ச்சே, இந்த மாவெல்லாம் அரைச்சு அரைச்சு முடியவே மாட்டேங்குது, ஒரு பொட்டலம் மாவு வாங்கி தோசை ஊத்திடலாம் இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசை வாங்கி ஊத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்ப எல்லாமே மலை ஏறிடுச்சுங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ அப்படின்னு ஆர்டர் போட்டு சாப்பிடணுமா? ஐயோ குருவே, காப்பாத்துங்க குருநாதரே எங்களெல்லாம் என்று சொல்லிக்கொண்டே அரை மனசுடன் சம்பாதிக்கிறாங்க. ஏண்டா வேண்டான்னு சொன்னா அங்க அமைதி போயிடும் என்பதற்காக ஒருவேளை உணவு மருமக செய்து கொடுத்தா எவ்வளவு மனம் குளிர்ந்திருப்பால் அந்த மாமியார். நடுவர் அவர்கள் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு காரணம் 2 பேருமே வேலைக்கு போறாங்க என்பதால் தாங்க. அப்புறம் இந்த பொண்ணுங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனேயே அந்த பொண்ணு நினைக்கிறது, என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான், அவனுடைய சம்பளமும் எனக்கும் தான், அவனுடைய ஏடிஎம்மும் எனக்கும் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்க அம்மா கிட்ட எதையுமே ஷேர் பண்ண விடுறது கிடையாதுங்க. ஏன்னா பொறுமை இல்லை. யாருக்கு? மருமகளுக்கு. இந்த தலைமுறை பெண்களுக்கு தலைக்கேறிய சினம் வருகிறது. விட்டு கொடு விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் சிறிது கூட கிடையாதுங்க. பெற்று வளர்த்து ஆளாக்கிய தன் மகனையும் மருமகளையும் எட்டி நின்று ரசிப்பவள் அந்த தாய். நாங்க பட்ட கஷ்டம் தன் மருமகள் படக்கூடாது என்று ஏதாவது சொன்னா அது உங்க காலம், நாங்க அதுக்கெல்லாம் பொறுப்பு கிடையாது, இதெல்லாம் எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க என்று பட்டென்று சொல்லிட்டு பறந்து போய் விடுவாள் மருமகள். கல்யாணம் ஆவதற்கு முன்னாடிங்க பையன் என்ன யூத்லாம் தெரியுமா சொல்லி, அப்படிதாம்மா இருக்கும், நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பையன் என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருந்தான்? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா, 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா, 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா, உன்னாலே பிறந்தேனே அம்மாவென்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே அப்படின்னு என்னை பார்த்து பாடிக்கிட்டே இருக்கிற புள்ள. ஆனா இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் சுத்தி விட்ட பம்பரம் போல மருமக பின்னாடியே போறாங்க. இதையெல்லாம் விட்டு கொடுத்து வாழ்பவள் தானே அந்த மாமியார். வரவிற்கும் செலவிற்கும் கணக்கு பார்ப்பதே இல்லை மருமகள்கள். வாரம் ஒரு முறை ஹோட்டலுக்கு போகணும், மாசம் ஒரு முறை அவுட்டிங் போயே ஆகணும். எனக்கு நிம்மதியே இல்ல, ஆபீஸ்ல ஸ்ட்ரெஸ், வீட்டுல ஸ்ட்ரெஸ், பிள்ளைங்களோட ஸ்ட்ரெஸ், இங்க பாருங்க டூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நச்சரிக்கிறது வீட்டுக்காரர்கிட்ட. உடனே பையன் சொல்வாரு, இருமா பிளான் போட்டுக்கிட்டு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு போலாமா அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, இங்க பாருங்க என்ன பிளான், பெரிய பிளான், இந்த பாருங்க கூகுள் மேப் பார்த்து பெரிய பிளான் எல்லாம் போட்டு தயாரா வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அம்மா வேண்டாம்மா இன்னொரு நாள் போலான்னு சொன்னா உடனே கோபம் அப்படி வரும். போன் பண்ணி அம்மா கிட்ட கிட்டுன்னு சொல்றது, அழுவுறது, பிள்ளையையும் தூக்கிக்கிறது, பேகையும் தூக்கிக்கிறது, சர்ன்னு கிளந்து போவது அம்மா வீட்டுக்கு. குடும்ப அமைதி கெட்டு போவது மருமகள் என்பவள் தானே. நோட் பண்ணீங்க நடுவர் அவர்களே. மருமகள் ஆமா, பால் கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணா எங்க போய் நிக்கணும்? முட்டு சேர்ந்துதான். மருமகள் பால் ஊற்றிய உறவை மதிப்பதில்லை, பால் ஊற்றிய உறவுகளையும் மதிப்பதே இல்லை. இதயத்தில் இருக்கும் சுமையை இறக்கி வைக்க இறைவன் கொடுத்த வரமே
தான் என்ற வடிவில், தாய் என்ற வடிவில் வந்த மாமியார் என்கிற பொக்கிஷம் செயலுக்கு விளைவு வந்தே தீரும் என்பது புரிவதில்லை அவர்களுக்கு. குடும்பத்தில் சின்ன பிணக்கு வந்தாலும் அந்த நேரத்தில் மௌனம் காத்து அமைதி அடைவாள் மாமியார். கணவன் கொண்டு வந்த சம்பாத்தியத்தில் ஆடம்பர செலவு செய்யாமல் குடும்பத்தை வழிநடத்தி செல்பவள் மாமியார். இப்போ 2 பேரும் சம்பாதிக்கிறதுனால அதற்கு மேலேயும் செலவு செய்யறாங்க. கடைசியில இஎம்ஐ கட்ட முடியாமல் குடும்ப அமைதி கெட்டு போகிறது. இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ முடியும் என்று நிரூபித்து காட்டுபவள் மாமியார். அழும் குழந்தையையும் ஆதரவாக பேசி தூங்க வைத்து அமைதியாக தூங்கச் செய்வதும் அவங்க தாங்க. குடும்பத்தில் ஒரு கவலை வந்தால் அதிகம் கவலைப்படுறவங்க அவங்க தாங்க. அதே மாதிரி ஒரு சந்தோஷம் வந்தாலும் முதல் ஆளாக அந்த சந்தோஷத்தில் பங்கு கொள்பவும் மாமியார் தாங்க. கணவர்கள இருக்கிற சம்பளத்தில் குடும்பம் நடத்துவது என்பது ஒரு பெரிய பாக்கியம் தானங்க. இந்த கால பெண்களுக்கு ஆசை அதிகங்க. குடும்பத்தில் பல துன்பங்களை சேர்ப்பது பெரும் பாவம் என்பது அறிவதில்லை. அடக்கமான பெண் தாங்க தேவை. குடும்பத்தில் சண்டை இல்லாமல் இருப்பது என்பது ஒரு பெரிய ஞானம். தன் கணவருக்கும் தன் வீட்டில் உள்ள உறுப்பினர்களுக்கும் துன்பம் கொடுத்தால் வேறு வடிவில் அது வந்தே தீரும் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அமைதியான மனநிலையே சரியானது. அறிவுதான் ஆட்சி செய்ய வேண்டும் தவிர உணர்ச்சி ஆட்சி செய்யவே கூடாது. கடைசியாக நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கொண்டு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற திருக்குறளுக்கு ஏற்ப மாமியார் நடக்கிறார். ஆனால் மருமகளோ சீரிய சிங்கம் போல சீறி குடும்ப அமைதியை கெடுத்து விடுகிறார்கள். எப்போதும் எந்த நிலையிலும் விட்டு கொடுத்தும் சகிப்பு தன்மையுடனும் தியாகம் பல செய்து குடும்பத்தின் அமைதிக்கு வித்தாக இருப்பது மாமியார் தாங்க. அம்மா என்றாலே உண்மை, நேர்மை, அன்பு, தூய்மை, தியாகம், அதுவே தாய்மை என்று கூறி குடும்ப அமைதிற்கு பெரிதும் பாதுகாப்பதும் துணையாக நிற்பதும் மாமியாரே என்று ஆணித்தரமாக கூறி தீர்ப்பை எங்களுக்கே வழங்குமாறு நடுவர் அவர்களிடம் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்த நல் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடை பெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா சித்ரா பாலகிருஷ்ணன் அம்மா ரொம்ப அருமைமா. குடும்ப உறவுகளை அனுசரிக்கிறது மாமியார் தான் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளை பராமரிக்கிறது, ஒரு உடம்பு சரியில்லையா குழந்தைக்கு ஒரு கை வைத்தியம் பாக்குறது. ஏன்னா இவங்க அனுபவசாலி இல்லையா, எம்பிபிஎஸ் படிக்காத டாக்டர் அவங்க எல்லாம். அதனால அவங்க சொல்றத கேட்டா காசும் நமக்கு மிச்சமாகும் இல்லையா. எல்லாமே உண்மைதான். அம்மா ஒரு தாயா நிறைய விஷயங்களை நம்ம முன்னாடி எடுத்து வச்சாங்க. இந்த பாட்டு கண்ணுல தண்ணீரை வர வைக்கக்கூடிய ஒரு பாட்டுமா, மறுக்கல. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட்டுமா, இந்த மாமியார் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த சமுதாயம் ஒரு பெரிய குற்றச்சாட்டை உங்களை பல வருடமா வைக்குது. என்ன தெரியுமா? கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன நீரோட்டமா. ஒரு பெண் கண்ணுல தண்ணி வந்தா அதுக்கு மாமியார் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாட்டுல ஒரு வரி பாருங்களேன். பொன்னல்லி வைத்தால் தானே பூமாலை தோளில் ஏறும், இல்லாத ஏழைக்கெல்லாம் பொல்லாத தனிமை கோலம். இந்த பாட்டுல ஆசிரியர் என்ன சொல்றாரு? நீங்க வரதட்சணை வாங்கிக்கிட்டு தான் கல்யாணம் பண்றீங்க இல்லையா. அது பல இப்ப முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு, நகை அப்படி கேட்டீங்க. இப்ப என்ன எப்படி கேக்குறீங்க? ஒரு பொண்ணை போய் பாக்குறீங்க, பொண்ணு எவ்வளவு சம்பாதிக்கிறது? 1 லட்சம் சம்பாதிக்குதா? சரி, உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? ஒரே பொண்ணா இருந்தா அந்த சொத்து அந்த பொண்ணுக்கு தான் வரப்போகுது இல்லையா. சோ இந்த மாதிரி நீங்க ரொம்ப பிரெயினா கால்குலேட் பண்ணி பண்றதுனாலதான் அந்த மருமகள் ரொம்ப காஸ்ட்லி மருமகளை எப்படி வேலை செய்வான்னு எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. அது மட்டும் இல்ல, நீங்க அன்பை மட்டும் வைத்து முடிவு செஞ்சிருந்தா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி மருமக இருப்பா. இது நான் சொல்லலாமா, இந்த சமுதாயம் சொல்ற குற்றச்சாட்டு. அடுத்து மருமகள் அப்படிங்கிற அணியில இருந்து பேசுறதுக்காக நம்ம இறையாசிரியர் பத்மாவதி முருகேசன் அம்மாவை அழைக்கிறோம். நன்றிங்க அம்மா. வாழ்க வையகம். ஒரு நிமிஷமா. அம்மா கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவங்க, சுந்தரனார் குழுவுல இருந்து வந்திருக்காங்க. அம்மா நீங்க பரிச்சயமானவங்க தான்.
மருமகளே திருமகளே வா வா, உன் எதிர்வாதத்தை எடுத்து வைக்க வா வா அப்படின்னு பாட்டு பாடி கூப்பிடுறோம். வாங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. சிறப்பான வரவேற்புக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பட்டிமன்றத்தை அலங்கரிக்கும் நடுவர் அவர்களே, பட்டிமன்றத்தை கண்டுகளிக்க வந்துள்ள அன்பர்களே, நண்பர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாமியார் அணியை அலங்கரிக்கும் எண்ணருமை தோழிகளே, என்னுடைய எங்க அணியில் இருக்கும் என்னுடைய அருமை சகோதரி அனைவரையும் வருக வருக என வாழ்த்தி வணங்கியும் வரவேற்றும் இந்த நிகழ்ச்சியை நாங்க தொடங்கலாங்க. இன்னைக்கு வந்து நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு குடும்ப அமைதிக்கு பெரிதும் காரணம் மருமகளே அப்படிங்கிற அணியில் நான் பேச வந்திருக்கேங்க. வாங்கம்மா மாமியாரே, என்னம்மா சொன்னீங்க? காலையில எந்திரிச்சு வாச கூட்டி கோலம் போடுறதுல இருந்து வீட்டு வேலை எல்லாமே நீங்க தான் செய்றீங்க. அம்மா பட்டியல் ரொம்ப நீளமா போகுதுமா, எனக்கு சொல்றக்கே மூச்சு வாங்குதேம்மா, எப்படிமா இத்தனை வேலை செஞ்சீங்க? ஃப்ரிட்ஜ்ல என்ன இருக்குன்னே எங்களுக்கு தெரியாதான். ஏமா இப்படியே சொல்லிருங்க, என் மருமகளுக்கு ஃப்ரிட்ஜே திறக்க தெரியலன்னு சொல்லிருங்க. மக்களே, இந்த அநியாயத்தை எல்லாம் கேட்டுக்குங்க. இது அத்தனை உண்மைதானா நீங்களே பாருங்க. அம்மா, இன்னைக்கு மருமக வேலைக்கு போறதாலதான் நீங்க வேலையே செய்யறீங்க. அது நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை செய்யுது. தூங்க போகும்போது 1 மணி ஆகுது. அப்புறம் எப்படிமா அது வாச கூட்டும் கோலம் போடும்? வேலைக்கு போற பெண்கள் எந்த வேலையுமே செய்யறது இல்லைன்னு சொல்றீங்க. சரிம்மா, உங்க பாயிண்ட்டுக்கே வரமா. அவங்க 1 மாசத்துக்கு நீங்க செய்யற வேலை எல்லாமே செய்யட்டும். நீங்க ஒரே ஒரு நாள்மா அந்த மவுச கையில புடிச்சு அவங்க செய்யற வேலையை செய்யுங்கம்மா, பாக்கலாம். ஏமா, உங்களுக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை, முடியுமா? மருமக 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற மருமக வேணும் உங்களுக்கு. மருமக அது மட்டும் இல்ல, நல்ல செவச்சவன் அழகா இருக்கணும், அடங்கியும் இருக்கணும், அடக்கமாவும் இருக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். அதுக்குமா கொல்லமற்றைக்கு போய் இரும்புல அடிச்சுட்டு வந்தாதான் முடியும். ஆசை ரொம்ப அதிகமா. இதுல வேற மருமகளுக்கு ஆசைன்னு சொல்ல வந்துட்டீங்க. அம்மா, நீங்க ஆசை சீரமைத்தல் தற்சோதனை பண்ணுங்கம்மா நல்லா. அப்புறம் என்ன சொன்னீங்க? சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய், பக்குவமா அம்மா கையில கொடுக்குமா. ஏமா, மனைவி கையில கொடுத்தா கொண்டு குப்பையில கொட்டிடுவாங்களா? நீங்க 1 100 ஆக்குனா நாங்க 1 லட்சம் ஆக்குவோமா? அப்புறம் வரவு செலவு தெரியாம செலவு செய்யறாங்களாம். நீங்க பார்த்து செலவு செஞ்சீங்களா? அம்மா, வரவு இருப்பதாலதாம்மா நாங்க செலவு செய்யறோம். நீங்க உண்மைதாம்மா, நீங்க பார்த்து செலவு செஞ்சதாலதாம்மா நாங்க இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கோம். எங்களுக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கு. ஆனா நீங்க கஷ்டப்பட்டு ஆயுள் முழுக்க சம்பாதிச்ச பணத்தை இன்றைய தலைமுறையான நாங்க 2 வருஷத்துல ரொம்ப ஈஸியா சம்பாதிக்கிறோமா? அப்பதான் நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டீங்க. இப்பயாவது நீங்க நல்லா இருக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்துல என்ஜாய் பண்ணுங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? நீங்களும் என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறீங்க, எங்களையும் என்ஜாய் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்னமா சொன்னீங்க? குழந்தைங்கள ஆஸ்திரி கூட்டிட்டு போறனா? என்னமா செய்யறது? அன்னைக்கு வீட்டுக்கு 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருந்ததுமா. இன்னைக்கு நாங்க வச்சிருக்கிறது கருவேப்பிலை குத்தாட்டம் ஒரே ஒரு குழந்தைங்க. ஏமா, ஊருக்குள்ள எல்லாம் நடக்கிற அசம்பாவிதத்தை பார்க்கும்போது பயமா இருக்குல்லம்மா, எதுக்கு வம்புன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறமா. அப்புறம் என்னமா சொன்னீங்க? எல்லாத்துலயுமே நீங்க குத்தந்தாமா சொல்றீங்க. மக்கள் கேட்டுக்குங்க மக்களே, மாமியார் கூட்டத்தோடைய அராஜகத்தை. 2வதுமா டிஃபன் பத்தி சொன்னீங்க. அம்மா, உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லையே அப்படின்னு அத்தை நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாவரைக்கு எங்களுக்கு நேரம் இல்லதான், இல்லாட்டி கூட கடையில இருந்து இட்லிக்கு மாவு வாங்கிட்டு தோசை சுட்டு கொடுத்தா நீங்க நல்லாயிருவாங்கன்னு நாங்க அது பண்ணோம். ஆனா அந்த நல்ல எண்ணத்துல பண்ணா கூட அதுலயும் நீங்க ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறீங்க, உங்க மாமியாருக்கு எத்த காமிக்கிறீங்க. அப்புறம் என்னமா சொன்னீங்க? கடையில ஆர்டர் பண்ற பத்தி குத்தம் சொல்றீங்க. ஏமா, நீங்க தான் டெய்லியும் நான் அடுக்கலையிலேயே கிடக்குறேன்னு புலம்பிட்டு இருக்கிறீங்க. ஒரு மாறுதலா இருக்கட்டுமே, ஒரு நாளைக்கு பிள்ளைங்களும் ஆசைப்படுதே அப்படின்னு சொல்லி ஒரு சேஞ்சுக்காக ஒரு நாள் சாப்பிட்டா அதையும் குத்தங்கிறீங்க. ஏமா, அப்போ எல்லாத்துலயுமே நீங்க குத்தம் கண்டுபிடிச்சா குத்தம் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு எல்லாத்துலயுமே நீங்க நிறைவை பார்க்க பழகிட்டாங்கம்மா, குடும்ப அமைதி தானா வந்துடுமா. இந்த அழகுல வேற இவங்க வேற மணிமகுடமா இருக்காங்களாமா. அம்மா வாய்க்கழுவுங்கம்மா, சொன்னா பரவாயில்ல. அடுத்தது இஎம்ஐ பத்தி சொன்னீங்கம்மா. இஎம்ஐ பத்தி சொன்னீங்க. என்ன சொன்னீங்க?
ஆமா, உங்க வீட்ல கரண்ட் நீங்க யூஸ் பண்றீங்கல்ல, அது எவ்வளவு நன்மை தருது உங்களுக்கு? எங்க போய் அதை தவறா யூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆளையே முடிச்சிடுமா. அப்ப அப்படித்தான் இஎம்ஐயும் கூட. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து படிப்பால உயர்ந்த ஒருவனுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவுமே இருக்காதுமா. அப்படிப்பட்டவனுக்கு யாருமா கடன் கொடுப்பா? இஎம்ஐ இல்லைன்னா அவங்க நிலை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துலமா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதை நாம எப்படி கையாளுகிறோம் அப்படிங்கறதுல நம்ம குடும்ப அமைதி இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துல கூட கணக்கு பார்த்தா குடும்ப அமைதி குறையாதாமா. அடுத்தது, குடும்ப ஒற்றுமை என்பது என்ன நடுவர் அவர்களே? சின்ன சின்ன குற்றங்களையும் தவறுகளையும் மன்னிப்பதும் திருத்திக் கொள்ள அவர்களுக்கு வாய்ப்பளிப்பதும் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களும் இருக்க வேண்டிய ஒரு உயர்ந்த பண்பல்லவா? ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? மாமியார் அப்படிங்கிற அதிகாரத்துல தண்டிப்பதும் அவங்கள அவமானப்படுத்துவதும், அவங்க மேல எங்களுக்கு எப்படிமா அன்பு வரும்? வெறுப்பு தானே வருமே தவிர அன்பு வரவே வராது. உரிமை, சுதந்திரம் இவற்றை இதையெல்லாம் அளவோட அவங்க பயன்படுத்துறதை விட்டுட்டு ஆளாளுக்கு நாட்டாம செய்ய நினைச்சா குடும்ப சிதைவுக்குத்தாமா அது வழிவகுக்கும். ஒரு மிலிட்ரி வீடு போடுறாங்களோமா, டீச்சர் மாதிரி கடுமையா இருக்காங்க. ஆமாமா, ஏன் கேக்குறீங்க? அங்கங்காடிக்கு அவங்க வீட்டுல இருந்து குடும்பம் கொண்டாட நீங்க வேற என்னமோ வெளியே சொன்னா வெக்கக்கேடு, என்னமா செய்யறது? எல்லாம் அனுசரிச்சு நாங்க வேற ஐயா சொல்லி கொடுத்தாங்க குடும்ப அமைதியா இருக்கணும், குடும்ப அமைதி தான் நீங்க ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு வழின்ட்டாங்க, என்னமா பண்றது? அப்புறமா ஒரு வீடும் சரி ஒரு நாடும் சரி ஒரு பெண்ணை எப்படி நடத்துதோ அதை வச்சுதான் குடும்ப அமைதியும் சமுதாய அமைதியும் வருமா? வரும் வரும் நடுவர் அவர்களே. மகரிஷி என்ன என்ன சொன்னாரு? பிறர் வாழும் சுதந்திரத்தை பறிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்க என்ன சாப்பிடணும், யார் யார்கிட்ட மட்டும் பேசணும், நாங்க யார் வீட்டுக்கு மட்டும் போகணும், எங்க வீட்டுக்கு யாரெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத எங்க மாமியார் தான் முடிவு செய்யறாங்க. எங்களுடைய சுயமரியாதைய, எங்களுடைய பொழுதுபோக்கையும், அது மட்டுமல்ல எங்களுடைய ஒட்டுமொத்த ஸ்கிரிப்டையே இவங்க எப்படி நடுவர் அவர்களே முடிவு செய்ய முடியும்? எங்க வேலைக்காரமா நான் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் இருக்கிறோம். நாங்க பிரிஞ்சிருக்கிறதுனால 2 வருஷத்துல மாற்றல் ஆகி ஒரு இடத்துல செட்டில் ஆனதுக்கு அப்புறமா குழந்தைய பெற்றுக்கலாம்னு சொல்லி நாங்க ஒரு பிளான் போட்டிருக்கோம். அதுக்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லை நடுவர் அவர்களே. இந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லாம நாங்க வாழ்றதுக்கு நாங்க என்ன உணர்ச்சிகள் அற்ற ரோபாவா நடுவர் அவர்களே? அப்படியே குமுறுத்து நடுவர் அவர்களே இவங்க பண்றதெல்லாம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. தீப்பட்ட புண் ஆறிரு நடுவர்களே. ஆனா இவங்க சொல்கின்ற சொல்லால் வந்த வழி எப்பயுமே ஆறாது. நீர் பூத்த நெருப்பு போல அப்படியே தனதானதான் எரிஞ்சுட்டே இருக்கு நடுவர் அவர்களே. நீயே அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ வீட்டுல சும்மாதானே இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு கில்ட் வருது இல்லையா? இந்த வார்த்தை நம்ம ஒரு தாழ்வு மனப்பான்மையே வச்சிருக்கிற ஒரு கூரிய வாள் அல்லவா? அப்படியே குத்தி கொதறது இல்லையா? ஒரு பெண் வாழ்நாளில் பாதி நேரம் அடுக்கலையிலேயே அவள் வாழ்வை செலவிடுகின்றாள் என்றால் அவளிடம் இருந்து தேசத்திற்கு கிடைக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் தடைபட்டு போகின்றது. தன்னையே மெழுகாக உருக்கி குடும்பத்திற்கு வெளிச்சம் தந்து தன் குடும்பத்தை உயர்த்த ஒரு உயர்ந்த இடத்திற்கு அவளை கொண்டு வர்றதுக்கு அவள் செய்த தியாகங்கள் தான் எத்தனை எத்தனை. அப்படிப்பட்ட அவளால் இந்த சொல்லை ஏற்க முடியுமா? மாமியார் தன் மருமகளை எப்பயுமே ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே வச்சிருப்பாங்க நடுவர் அவர்களே. அதுக்கு அவங்க கையில எடுக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா? பிறந்த வீட்டு நபர்களை காயின் பண்ணி அடிக்கிறது. உலகத்தில் உள்ள எந்த பெண்ணுமே தன்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் பொறுத்து கொள்ளும் அவளால் பிறந்த மனிதர்களை அவமானப்படுத்துவதை ஒரு காலம் அனுமதிக்க முடியாது நடுவர் அவர்களே. பூவாக இருந்த அவள் புயலாக மாறுகின்றாள். தென்னை இளம் கீற்றினிலே, தென்னை இளம் கீற்றினிலே தாலாட்டும் தென்றலது, தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது. அவ அதுக்கு நீதி கேட்டானா அவளுக்கு இங்க வைக்கிற பெயர் என்ன தெரியுங்களா? வாயாடி, அடங்கா பிடாரி, ஆணவக்காரி. நல்லா இருக்கு நடுவர் அவர்களே இவங்க நியாயம். அப்பெல்லாங்க ஒரு வீட்டுல 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருப்பாங்க. பெத்தவங்களை பராமரிக்கிற பணி எல்லாருக்குமே இருந்தது. இப்போ ஒத்த பிள்ளைய வச்சிருக்காங்க. அவங்க அதை கஷ்டப்பட்டு வளர்த்தி படிக்க வச்சு கிராண்டா கல்யாணம் பண்ணி எல்லா சீர்சனத்தையும் கொடுத்து கடைசி காலத்துல தன்னோட சேமிப்பு எல்லாம் மருமகையில கொடுத்துட்டு முடியாத காலத்துல பெண் வீட்டுல தங்குற ஒரு நிலை வரும்போது அந்த அப்பா அம்மாவுக்கு சம்மந்தி அம்மாவால ஏற்படும் அவமானங்கள்
கொஞ்ச நஞ்சம் இல்ல நடுவர் அவர்களே. இது ஏன் புள்ள வீடு, இங்க நான் வைக்கிறதா சட்டாங்கிற மாதிரி இருக்கு அவங்களுடைய செயல்பாடுகள். எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு வச்சு செய்யறாங்க நடுவர் அவர்களே. தன் பிள்ளைய இவங்க இன்னும் கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்களாம். மத்தவங்க எல்லாம் வானத்துல இருந்து தொப்புன்னு குதிச்சாங்களா? நீங்க வளர்த்துன மாதிரி தானே எங்களையும் வளர்த்திருப்பாங்க. உங்களுக்கு வந்தா கஷ்டம், மத்தவங்களுக்கு வந்தா சம்பவம். நல்லா இருக்கும் அவங்க நியாயம். உங்களையும் அவங்களையும் நல்லா பாத்துக்கிறது எங்க 2 பேருடைய கடமை அல்லவா? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லும்போது குடும்ப அமைதி எப்படிமா வரும்? 2வது, அடுத்தது, பெண்கள் ஆடம்பரத்திற்காக வேலைக்கு போறதில்லை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல 2 பேர் சம்பாரிச்சாதான் அந்த குழந்தைகளுக்கு நல்ல கல்வியும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் தர முடியும் அப்படிங்கிற நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோம். வேலைக்கு போற பெண்கள் காலையில எழுந்து வீட்டு வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி கணவருக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து அவளும் குளிச்சு ரெடியாகி ஆபீஸ் போகும் பொழுதும் வரும்போதும் பஸ்ல இடிபட்டு மிதிபட்டு அந்த ஆபீஸ்ல அந்த சிக்கலை எல்லாம் அவ சமாளிச்சு இவ்வளவு இன்னல்களையும் கடந்து அவ சம்பாதித்த மொத்த பணத்தையும் முழுசா எப்படின்னா முழுசா வீட்டுக்கு கொண்டு கொடுக்குறா. ஆனா மனசாட்சியோட சொல்லுங்கள் மக்களே, ஆண்கள் எல்லா ஆண்களையும் சொல்லல, ஆண்கள் எல்லோருடைய பணமும் முழுவதுமாக வீடு வருகிறதா? அது எங்கே போகுது நான் சொல்ல வேண்டியதில்லை மக்களே, அது உங்களுக்கே தெரியும். அத மனைவி கணவனை கண்டிக்கிறதுக்காக கேட்டானா உடனே அவங்க அம்மா சப்போர்ட்டுக்கு வருவாங்க. என்ன பண்றது, அவன் தான் பழகிட்டான்ல அப்படி ரொம்ப சிம்பிளா கடந்து போவாங்க. அதாவதுங்க, ஆண்கள் பெண்களுக்கு பணம் கொடுக்காட்டி கூட பரவாயில்லை, மனைவி சம்பாதிக்கிற பணத்தையும் சில ஆண்கள் மனைவியை துன்பப்படுத்தி அவங்கள அதை காயப்படுத்தி அந்த பணத்தை கேட்பாங்க. எத்தனை பேர் இதை செய்யறாங்க இல்லையா? அதையும் இது என்னோட தலைவிலின்னு, இதுதான் என் தலைவிதின்னு சகிச்சு கொண்டு 10 பாத்திரம் தேய்ச்சாவது தன்னுடைய குழந்தைகளை படிக்க வச்சு ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவது அந்த குடும்ப அமைதி. அந்த பெண்களுக்கு அந்த பங்கு இல்லையா நடுவர் அவர்களே? வாழ்க்கை துணை இழந்த பெண்ணுக்கு அந்த வீட்டு மாமியாரால் இழைக்கப்படும் அநீதி சொல்லி மாளாது நடுவர் அவர்களே. அதாவது எங்கள் ஊர்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம். குழந்தையில் அந்த ஆணால ஒரு தகப்பன் ஆக முடியாது அப்படிங்கிற தெரிஞ்ச அவங்க அப்பா அம்மா அதை மறைச்சு திருமணம் செஞ்சு வச்சு ஒரு பெண்ணோட வாழ்க்கையோட விளையாடுறோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வோட இல்லாம அவங்கள திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் நல்லாதான் வாழ்றாங்க, 10 வருஷம் நல்லா வாழ்றாங்க. குழந்தை இல்லாட்டி கூட ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாங்கிற ஒரு மனோநிலையில் நல்லா சந்தோஷமா தான் வாழ்றாங்க. ஆனா அவங்களோட நேரம் சந்தர்ப்பவசத்தால 10 வருடங்கள் கழித்து மாரடைப்பால அவன் இறந்துடுறான். அந்த பொண்ணு கணவை இறந்த 5 நாள் நடுவர் அவர்களே வீதியில் வீசி எறியப்படுகிறாள். யாருனால? மாமியாரால. தன் கணவர், அதாவது அந்த வாரிசு சான்றிதழ் எடுக்கிற கூட அந்த வீட்டு பெண்ணுக்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு போன்ற ஆவணங்கள் மாமியாரால் மறுக்கப்படுகிறது. அந்த ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் இதுல தலையிட்டதுனாலதான் அந்த வாரிசு சான்று அதெல்லாம் எடுக்க முடிஞ்சது. அப்போ ஒரு கணவனின் பெயரில் இருக்கிற சொத்துக்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த மனைவிக்கு அது சொந்தம். ஆனா அந்த வீட்டுல இருக்கிற மாமனார் பேரில் உள்ள சொத்துக்களையோ பண உதவியோ அந்த கணவனை இழந்த பெண்ணுக்கு மறுக்கப்படுகின்றன. இந்த அவலநிலை இன்று அதாவது இந்த அவலநிலையில் தான் பெண்கள் இன்னைக்கும் இருக்கு. இப்ப இது ஜோடனை வார்த்தைகள் அல்ல நடுவர் அவர்களே. வீதியில் வீசி எறியப்படும் பெண்களுக்கு நீதி வேண்டும். இன்னைக்கு இன்னும் நம்ம விடுதலை பத்தி பெருசா பேசுற நடுவர்களே, பெண்களோட விடுதலை எந்த நிலையில இருக்குன்னு பாருங்க. போன வாரம் எங்க தெருவுல நடந்த ஒரு சம்பவம். கணவனை இழந்த பெண் வேலைக்கு போகுது. ஆனா அவர் இறந்ததால அந்த நிறுவனம், அவருக்கு பணிபுரிந்த அந்த நிறுவனம் கருணையின் அடிப்படையில வேலை போட்டு கொடுக்குது. சமுதாயம் கூட அந்த அளவுக்கு அவங்க மேல கருணை இருக்கு. ஆனா மாமியாரோட கருணையை பாருங்க எப்படி இருக்குன்னு. அன்னைக்கு அந்த அம்மா 1 மணி நேரம் லேட்டா வந்தது. போன வாரத்துல 1 மணி நேரம் லேட்டா வந்தது. எப்பவுமே 6:30 வந்துருவாங்க, அந்த அன்னைக்கு 7:30 வந்தாங்க. என்ன ஏதுன்னு கேட்கணும்ல, எதுவுமே கேட்கல. வாடி, பக்கத்து வீட்டு சுதாவும் தானே வேலைக்கு போறான், அவ எப்படி நேரத்துல வீட்டுக்கு வர்றான், அம்மா மகாராணி வர்ற நேரம் பாரு, எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு கேக்குறாங்க. உன்னை யாரு கேக்குறது எப்ப வந்தா அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள்லாம் பேசுறாங்க. அது நமக்கு வாய் கூசுது, நாக்கு. எவ்வளவு பெரிய வார்த்தை! வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சது போல அல்லவா? அது சொல்லிட்டு அழுகுதுமா. அக்கா, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம்க்கா, அதனால எல்லா ரோட்லயுமே ஊர்வலம் போனதுனால எல்லா பஸ்ஸுமே டிராபிக் ஜாம்க்கா, எல்லா பஸ்ஸுமே லேட்டுக்கா. சுதாக்கா ஆபீஸ் பக்கத்திலேயே லோக்கல் ட்ரெயின் இருக்கிறதுனால அக்கா சீக்கிரமா வந்துட்டாங்க. என் ஆபீஸ் பக்கத்துல எல்லாம் லோக்கல் ட்ரெயின் இல்லக்கா, நான் பஸ்ல தான்க்கா வரணும் அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுகுது. இன்னைக்கு நாம பெண்ணுரிமை பத்தி
பெருசா பேசினா பயனில்லை. ஒரு பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாக இருக்கும் நிலை மாறினாலுடைய குடும்ப அமைதி வராது நடுவர் அவர்களே. தாய்க்கு பின் தாரம் என்றாலும் தாரமே ஒரு ஆணின் வாழ்வின் ஆதாரம். தாரமே இறுதி வரை இன்பத்திலும் துன்பத்திலும் அவனோடு இணைந்திருந்து மனிதனை மகானாக்குகின்றான். மகரிஷியின் வாழ்க்கையில் தாயை விட பல மடங்கு உயர்ந்து நின்று மனைவியின் இலக்கணத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவருடைய துன்பங்களில் பங்கேற்று குடும்ப அமைதிக்கு வழிவகுத்ததுடன் உலக அமைதிக்கும் வழிவகுத்தது யார்? அன்னை லோகாம்பாள் அல்லவா? ஒரு சாதாரண குக்கிராமத்தில் இருக்கும் என்னையும் உலக நாடுகள் வரை இருக்கும் அனைவரையும் இணையம் வழியாக ஒன்று சேர்த்து ஆதி முதல் அந்தம் வரை உடல் முதல் உயிர் வரை எங்கிருந்து நாம் வந்தோம், நாம் செல்ல வேண்டிய வழித்தடம் எங்கே, நம் வாழ்வின் நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை நாம் எப்படி அடைய வேண்டும், அதற்குண்டான வழியையும் நமக்கு காட்டி தன் கணவனை சமுதாய பணிக்கு அர்ப்பணித்த லதா அம்மா போன்ற பெண்களால் நம் அனைவரின் குடும்ப அமைதி மட்டுமல்ல, சமுதாய அமைதியும் உலக அமைதியும் வரும் என்று சொல்லி குடும்ப அமைதிக்கு பெரிதும் துணை வருவது மருமகளே என்று கூறி நீதி தேவதையின் தீர்ப்பு எங்களுக்கே என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பை அளித்த மதனையா அவர்களுக்கும் இறை சாதனை மார்க்கத்திற்கும் இதுகாரம் செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சரியான போட்டிமா, நல்ல பதிலடி கொடுத்துருக்கீங்க. பத்மாவதி முருகேசன் அம்மா வந்து பாதிக்கப்பட்ட மருமகளின் பிரதிநிதியா தன் வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு தென்றல் புயலாகி வருதே அப்படிங்கிற பாடலுக்கு அந்த பாடல் வந்து அம்மாவை தான் பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு ஜோக் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. ஒரு மாமியார் என்ன பண்றாங்க, நம்ம பத்மாவதி முருகேசன் அம்மா மாதிரி ஒரு மருமகள் இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்றாங்க, அம்மா நான் வந்து நீதித்துறை வந்து உங்க மாமனார் எடுத்துக்கிட்டாரு, பொருளாதாரத்துறைய என் மகன் உன் கணவன் எடுத்துக்கிட்டாரு, மீதித்துறை எல்லாத்தையும் இந்த வீடு வந்து ஒரு நாடு மாதிரி துறையா பிரிச்சு சொல்றாங்களாம், நான் பாத்துக்கிறேன். நீ வந்து இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகி எங்க வீட்டுக்கு வந்திருக்க, அதனால உணவுத்துறையையும் துப்புரவுத்துறையையும் நான் உனக்காக ஒதுக்கி இருக்கம்மா, அதை வந்து நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே இந்த மருமகள் வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஓ, சமையல் கட்டையும் கிளீன் பண்றதையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க, கஷ்டமான வேலைய மீதி எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு அந்த அம்மா சுதாரிச்சுக்கிட்டு என்ன சொன்னுச்சு, நான் வந்து எதிர்கட்சி தலைவராகவே இருக்கேன், எல்லா துறையையும் நீங்களே பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த மருமகள் வந்து எஸ்கேப் ஆயிடுச்சான். அந்த மாதிரி மருமகளை வந்து ரொம்ப ஈஸியா இடப்படாதீங்க. இப்ப உள்ள மருமகள்லாம் ரொம்ப ஷார்ப்பாவும் ஸ்மார்ட்டாவும் இருக்காங்க. நன்றிமா, ரொம்ப அருமையா இருந்துச்சு. நிறைய விஷயங்களும் அம்மா வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இதற்கு வந்து பதிலடி கொடுக்கறதுக்கு யாரை கூப்பிடுறது அப்படின்னா, மாமியார் அணியில இருந்து இறையாசிரியர் மாலதி அம்மா அவங்களதான் வந்து இப்ப நம்ம அழைக்கிறோம். மாலதி அம்மா உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். பதஞ்சலி குழுல இருக்காங்க, சென்னையில வசிக்கிறாங்க. அம்மா வந்து MA யோகா TYBT முடிச்சிருக்காங்க. பல வருடங்களாக மனவளக்கலை மன்றத்திலையும் இறை சாதனை மார்க்கம் துவக்கம் முதல் இன்று வரை தொடர்ந்து அருட்சேவை செய்து கொண்டிருக்காங்க. ISMோட பொறுப்பாசிரியர், என்னை போன்ற பல இறையாசிரியர்களை உருவாக்கிய சிற்பி என்று கூறினால் மிகையாகாது. மலர் போன்ற மனம் வீசும் மாலதி அம்மா, வாங்கம்மா, மாமியார் தான் கெத்து அப்படின்னு சொல்றதுக்கு அம்மாவை அன்போடு அழைக்கின்றோம். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். இறை மதன் ஐயா அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்ற வைர வரிகளில் உள்ள பெருமையை பெற்ற என் அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிமிர்ந்த நடை, நேரு கொண்ட பார்வையுடன் கம்பீரமாக வீற்றிருக்கும் நடுவர் பாரதி கண்ட புதுமை பெண் பிருந்தா சிவா அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பத்மா அம்மா ரொம்ப அப்படியே பொறிஞ்சு தள்ளிட்டாங்க. ஆனா அவங்க வந்து ஒரு நல்ல
மாமியாரா அவங்க ஒரு நல்ல மாமியாரா எங்கள் அணிக்கு நிறைய விஷயங்களை ஆதரவாகவும் பேசியிருக்காங்க. அம்மா அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க மருமகளுடைய செயலை மாமியார் தான் கட்டுப்படுத்துறாள். அம்மா அவரவர் பதிவுகள் தான் செயலாக வருகிறதுங்கிறத மறந்துட்டீங்களாங்கம்மா? நாங்க எப்படிம்மா உங்க செயலை கட்டுப்படுத்த முடியும்? அப்புறம் சொன்னாங்க குழந்தை பிறப்புல கூட அவங்க தலையிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. தன்னுடைய வம்சம் தழைக்க வேணும்ன்ற ஆவல்ல மாமியார் குழந்தையை பத்தி கேட்கிறாள். இதுக்கு உங்களோட பிளான் என்னங்கிறத சொல்லிட்டா அவங்க புரிஞ்சுக்க போறாங்க. அதுக்கு ஏன் இப்படி குமுறி குமுறி சொல்றீங்க? புரிஞ்சுக்கோங்கம்மா. ஓகே, இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். நடுவர் அவர்களே, குடும்பம்னா என்ன? குடு இன்பம். குடும்பத்துல இருக்கிற கணவன், மனைவி, குழந்தைகள், கணவனோட அப்பா, அம்மா, சகோதர சகோதரிகள் இவங்க அனைவரையும் நலமாக, வளமாக, சந்தோஷமா ஒருங்கிணைத்து அவங்கள முறையா வழி நடத்துவதுதான் இந்த குடும்ப தலைவியாகிய மாமியார். அவதான் இத வழி நடத்துறான். குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே என்ன பிடிக்கும், எப்படி செஞ்சா பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரோட தேவையையும் அறிந்து அவங்க கேட்காமலேயே அதை குறிப்பால் உணர்ந்து அன்போடும் கருணையோடும் காலத்தை செய்து கொடுக்கும் தெய்வம்தான் அந்த மாமியார். ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்கும் என்று யாராவது கேட்டதுண்டா? செல்லமாய் வளர்ந்து தன் தாய் வீட்டை விட்டு கணவன் வீட்டிற்கு வந்து ஒரு சில வருஷங்கள்ல அதை தன்னுடைய வீடாக, மாமியார் வீட்டை தன்னுடைய வீடாக மாற்றுகிறாள். மருமகளாய் வந்த மாமியார் குடும்பத்தை ஆனந்தம் விளையாடும் வீடாக, நல்லதொரு கோவிலாக, பல்கலைக்கழகமாக மாற்றுகிறாள். தன் குழந்தையை கருவில் உருவானது முதல் 10 மாதம் சுமந்து குழந்தை பிறப்பது வரை எவ்வளவு கஷ்டம், தியாகம், மறுபிறவி அல்லவா எடுக்கிறாள். பிறகு அந்த குழந்தையை வளர்க்க எவ்வளவு பாடுபடுகிறாள். குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்த்து படிக்க வச்சு அவன் வளர வளர ஒவ்வொரு நிலையிலையும் அவனுக்கு உறுதுணையா இருந்து வழி நடத்துறான். சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல, தனக்கென்று தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாம குடும்ப உறுப்பினர்களுக்காகவே தியாகம் செய்கிறாள். இந்த அம்மாங்கிறவ தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியில் வளம் சேர்த்திடுவாள், அகந்தையை அழிப்பாள், ஆக்கத்தை கொடுப்பாள். ஒரு நல்ல பெண்ணாக அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது, ஒரு நல்ல பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணமும் செய்து வைக்கிறாள். மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். நடுவர் அவர்களே, மாமியார் மருமகள் என்றாலே சண்டைதான் என்ற பிம்பம் காலம் காலமா சமுதாய பதிவாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் தான் உடைக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களை வாழ்த்தி வாழ்த்தி நல்லதொரு சமுதாய பதிவை நாம் ஏற்படுத்த வேண்டும். குடும்ப அமைதியை பாதிக்கும் பிரச்சனை மாமியார் மருமகளிடையே நடக்கும் போட்டி. வீட்டின் மகாராணி யார் என்ற போட்டி. நீயா நானா? கணவன் மீது அதிகாரம் செலுத்துவது மனைவியா தாயா என்ற அதிகார போட்டி. யாருமற்று வரும் மருமகளுக்கு தாயாய் மாறிடுவாள். பண்டங்கள் பல செய்து பரிமாறிடுவாள். வாய்க்கு ருசியாய் உணவிட்டு வாயாடியாய் மாற்றிடுவாள் மருமகளை. வேலையெல்லாம் தானே செய்வாள். சமைத்து சமைத்து களைத்திடுவாள். எசமானி மிடுக்குடன் வலம் வருவாள் மாமியார். தன் குணத்தை எங்கோ தொலைத்திருப்பாள். என்ன ஒரு அழகிய கவிதை பாருங்க. தன் குணத்தை எங்கோ தொலைத்திருப்பாள். இன்னைக்கும் பல வீடுகள்ல மருமகளை தன்னுடைய மகளா பாக்குற மாமியார்கள் இருக்கிறார்கள். எங்க குடும்பத்துல கூட எனக்கு 2 மூத்த சகோதரிகள். அவங்களுடைய பிரசவ காலத்துல எங்க வீட்டுல பிரசவம் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா எங்க வீட்டுக்கு வந்த மருமக அப்படி. என்ன செய்யறது? என் சகோதரிகளோட 2 மாமியார்களும் மனித தெய்வங்கள். தன்னுடைய மருமகளுக்கு 2 பேரும் 2 டெலிவரி அவங்களே பார்த்திருக்காங்க. தங்களுடைய மருமகளின் பிரசவத்தை தாங்களே பார்த்து கொண்டார்கள். என் அம்மாவை விட மிகவும் மிகவும் சிறப்பாக, மிக மிக சிறப்பாக பார்த்து கொண்டார்கள். நான் ஒரு மருத்துவமனையில
கேக்குறதுக்கே ரொம்ப ஆமா மகிழ்ச்சியா இருக்குமா. ஆமா எனக்கு அவங்க மேல பயங்கர இந்த விஷயத்துல இருந்து மரியாதை வந்துச்சு. இன்னைக்கும் அவங்க இருக்காங்க, நல்லபடியா பாத்துக்கிறாங்க. நான் ஒரு மருத்துவமனையில நீண்ட காலம் பணி செய்ததுனால அங்க நான் நிறைய பெண்களை பார்த்திருக்கேன். தங்கள் மருமகளுக்கு ஒரு தாய் போல பணிவிடை செய்ததை நான் அப்படியே வியந்து பார்த்திருக்கேன். நான் கூட கேட்பேன், இவங்க இது உங்க மகளா? இல்லம்மா, என்னோட மகதாம்மா, மக மாதிரிதான் அப்படின்னு அழகா சொல்லுவாங்க. அது கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் எவ்வளவு இனிமையா இருக்கும் தெரியுமா? நடுவர் அவர்களே, இன்றைய நவீன பெண்கள் திருமணத்துக்கு முன்பாக பல கண்டிஷன்களை போடுறாங்க. மாப்பிள்ளை நல்ல கலரா, அழகா, ஸ்மார்ட்டா, ஹீரோ மாதிரி இருக்கணும், லட்சங்கள்ல சம்பாதிக்கணும், நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், ஆனா சொந்தக்காரங்க இருக்கக்கூடாது, மாமியார், மாமனார், நாத்தனார், கொழுந்தனார் இருக்கவே கூடாது, அந்த பையனுக்கு நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கணும், வீட்டு வேலையெல்லாம் செய்ய தெரிஞ்சிருக்கணும், பெண்ணோட சம்பளத்தை கேட்கவே கூடாது. நடுவர் அவர்களே, உங்களுக்கு தலை சுற்றுதான்? இவ்வளவு கண்டிஷன் போட்டு கோடி கணக்குல செலவு செஞ்சு போட்டோ ஷூட்டு, டீம் மேரேஜ், பாட்டு ஆட்டம் போட்டு ஆடம்பரமா வீண் செலவு செஞ்சு ஒரே வாரத்துல அவனை பிடிக்கல அப்படின்னு பிறந்த வீட்டுக்கு போயிடுவா. அங்க போய் என்ன செய்வா? டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சுடுவா. கல்யாணத்துக்காக வேலை செய்த களைப்பு கூட அந்த பெற்றோர்களுக்கு போயிருக்காது, அதுக்குள்ள இங்க டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துடும். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, பல வருடங்களா எனக்கு பழக்கம், அவங்களுக்கு கணவர் இல்லை. ஒரு வயசுல இருந்து தன்னுடைய பையனை தனி மரமா வளர்த்து படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பி அவனை ஒரு நல்ல ஆளாக்கி ஆசையா திருமணம் செய்து வச்சான். ஆனா ஒரே மாசம்தான் வாழ்க்கை. அவனை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இன்னைக்கும் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு, முடியல. அடிக்கடி வக்கீல், குடும்ப கோர்ட்டுன்னு 4 வருஷமா நிம்மதியே இல்லாம அந்த பையனும் என்னுடைய தோழியும் அலைஞ்சு வராங்க. இது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இது மாதிரி ஆயிரக்கணக்கான டைவர்ஸ் கேஸ்கள் ஒவ்வொரு மாதமும் குடும்ப கோர்ட்டுல குவிஞ்சுகிட்டு இருக்குங்க நடுவர் அவர்களே, குவிஞ்சுகிட்டு இருக்கு. குடும்பம் என்கிற கோவிலை தன்னுடைய ஆணவத்தால தான் படித்திருக்கிறோம், வேலை பார்க்கிறோம், சம்பாதிக்கிறோம், தனக்கு யார் தயவும் தேவையில்லைங்கிற அகம்பாவத்துல இன்றைய மருமகள்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பழி முழுவதும் மாமியார் மேல். பத்மா அம்மா பழி போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அம்மா சொன்னாங்க, 2 மாமியார்களும் ஒரே வீட்டுல இருக்கு, அவங்கள இல்ட்ரீட் பண்றாங்க. எந்த வீட்டுல 2 மாமியார் ஒன்னா இருந்தாங்க? மருமகளோட அம்மா அங்க வந்துட்டாங்கன்னா மாமியார் வேற இடத்துக்கு போயிட வேண்டியதுதான். ஓகே, இப்ப அடுத்தது திருமணத்துக்கு அப்புறம் தனி குடுத்தம் நடத்துற முறையை நம்ம பார்ப்போம். எங்க வீட்டுக்கு கீழே 2 யங் கப்பல் இருக்காங்க. கணவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம், மனைவி ஐடில ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட். இரவு 7 மணிக்கு கரெக்டா வீட்டு வாசல்ல கேப் வந்துடும். அதே மாதிரி 6 மணிக்கு ஸ்விக்கில இருந்து நைட் டிஃபன் வந்துடும். காலையில 8 மணிக்கு அவங்க திருப்பி டியூட்டி முடிஞ்சு வருவாங்க. வரும்போது ஒரு டிஃபன் பாக்கெட் இருக்கும் கையில, கணவருக்கும் அவங்களுக்கும். இதுதான் அவங்களுடைய உணவு. ஒரு நாள் கூட சமைக்கிறதே கிடையாது. இப்படி தினம் வெளியில சாப்பிட்டா இந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும்? சரி, இவங்கதான் இப்படி வெளியில சாப்பிடுறாங்களே, ஒரு நாள் நல்ல சாப்பாடா கொடுப்போம்னு ஒரு நாள் வீட்டுல செஞ்சு எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல கொடுக்க போனேன். அன்னைக்குதான் நான் முதல் முறையா அவங்க வீட்டுக்கே நான் போறேன். அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா அப்பா எனக்கு தலை சுத்துது. இருக்கிறதே 2 பேரு, அவ்வளவு பொருட்கள், வீடு ஃபுல்லா இறஞ்சு கிடக்கு. உள்ள நுழைஞ்சவொன்னா ஒரே ஸ்மெல்லு. கால் வச்சா தரையில தூசியில என் கால் அடி படியுது. பாத்துக்கங்க எவ்வளவு கிளீனா வச்சிருக்காங்க வீட்டை அப்படின்ட்டு. இதுதான் இன்றைய மருமகள்கள் தங்கள் வீட்டை பார்த்து கொள்ளும் லட்சணம். இன்று பல குடும்பங்கள்ல அமைதியை குலைக்கும் இன்னொரு கொடிய நோய் குடி என்கிற போதை பழக்கம். அதையும் மாமியாரானவள் தன் கணவனாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, அவர்களோடு சகித்து கொண்டு போராடி குடும்ப அமைதியை நிலைநிறுத்த படாத பாடுபடுகிறாள். தன்னால முடிந்த வரைக்கும் தன்னுடைய குடும்ப பொருளாதாரத்தை ஈடுகட்டுவதற்கு முயற்சிக்கிறாள்.
பத்மா அம்மா சொன்னாங்க, தன்னுடைய கணவன் தொழில் வளத்தை பெருக்க மருமகள் தன்னுடைய பொருட்களை தருவாள்னாங்க. நடுவர் அவர்களே, இந்த காலத்து பெண்கள் தங்கள் பணத்தையோ நகைகளையோ கொடுப்பார்களா? நிச்சயமாக கொடுக்க மாட்டார்கள். அதுவே தாயாக கொடுத்துட்டு இருந்தால் 2 மடங்கா தன்னுடைய கேட்பாங்கல்ல, 2 மடங்கா வாங்கிக்குவாங்கம்மா ஆமா கொடுத்துட்டு. ஆமா கரெக்டா கரெக்டா சொன்னீங்கம்மா. இதே இந்த தாயா இருந்தா உடனே மகனுக்கு கொடுத்து விடுவா. அவளால அதை மறைச்சு வைக்கிறதுக்கு தெரியாது. சில வீடுகள்ல பாக்குறோம், மருமகளுக்கு தன்னுடைய தாய் அறிவுரை சொன்னா கோபம் வராது, குறைகளை சுட்டி காட்டினா கோபம் வராது. ஆனா மாமியார் ஒரு நல்ல விஷயத்த சொன்னா மின்னல் வேகத்துல கோபம் வருது. ஏங்க? பொறுமையின்மைதான் இதுக்கு காரணம். மாமியார தன்னுடைய தாய் போல நினைச்சா இப்படி வருமா? அன்பு என்பது ஆராய்ந்து முடிவெடுக்கும். பாசம் சிந்தனையின்றி செயல்படும். உணர்ச்சிக்கு இடம் கொடுப்பது பாசம், உயர்வுக்கு இடம் கொடுப்பது அன்பில் விளையும் கண்டிப்பு. இந்த கண்டிப்பு நம்மை சார்ந்தவரிடம் நாம் காட்டும் அன்பின் அடையாளம். இந்த மாமியார் காட்டும் கண்டிப்பு தான் குடும்பத்தோட உயர்வுக்கும் பாதுகாப்பிற்கும் உத்தரவாதம் தருகிறது. இந்த அன்பு கலந்த கண்டிப்பை மருமகள்கள் புரிந்து கொள்வதே இல்லை. இதை தவறாகவே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மருமகள்களுக்கு பொசசிவ்னஸ் ரொம்ப அதிகம். கணவன் மீது பற்று, தன்னுடைய கணவன்கிற பற்று, உடைமை. தன் கணவன் தன் மீது மட்டுமே அன்பு செலுத்த வேண்டும்னு நினைக்கிறான். அவளது கணவன் மாமியார் இல்லாம எப்படி வந்தார்? மாமியார் தானே கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல கணவரா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நடுவர் அவர்களே, இந்த நன்றி உணர்வு இவங்களுக்கு இருக்கிறதா? இது ஏன் இந்த நன்றி உணர்வு கூட இல்லாமல் போய்விட்டது? அந்த மனித தெய்வத்தை கடைசி காலத்துல எப்படி தவிக்க விடுறாங்க? மாமியாரோட கடைசி காலம் எங்க இன்னைக்கு இருக்கு? முதியோர் இல்லத்துல. முதியோர் இல்லத்துல நடுவர் அவர்களே, அவங்க வயதான காலத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு அநாத மாதிரி இருக்காங்க. நான் போயிருக்கேன் முதியோர் இல்லத்துல எல்லாம் சர்வீஸ் பண்றதுக்கு. அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ வேதனையா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப வேதனை. ஆமா, அவங்கள பார்த்துட்டு அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வெளியில வரும்போது மனசு அவ்வளவு பாரமா இருக்கும். நம்ம தாயை அங்க விட்டுட்டு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அப்பெல்லாம் வந்திருக்கு. அப்பெல்லாம் நான் யோசிப்பேன், ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. இதே மாதிரி இன்னைக்கு நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் லிவிங், அப்புறம் நானா நானி, இப்படி எல்லா ஊர்லயும் கணக்கு இல்லாம முதியோர் இல்லங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மருமகளுக்கும் வயது ஆகும். உங்கள் மருமகளும் நாளைக்கு உங்களுக்கு இதைத்தான் செய்ய போகிறாள். செயலுக்கேற்ற விளைவு வந்தே தீரும். தப்புமோ இயற்கை விதி. நடுவர் அவர்களே, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று பெண்களின் சுதந்திரத்திற்காக பாடிய பாரதி இன்று வந்தால் நொந்து நூடுல்ஸா போயிருப்பாரு. இவங்க பண்ற கொடுமையெல்லாம் பார்த்து. குடும்பத்துல குழப்பம் வரக்கூடாதுன்னு எவ்வளவு விட்டு கொடுக்குறா இந்த மாமியார், எவ்வளவு சகிச்சுக்கிறா. தன்னுடைய சந்தோஷத்தை தொலைச்சு அவமானங்களை ஏற்று மெழுகுவர்த்தியா உருகிறா. அவள் தரும் மொழியால் தான் அந்த குடும்பம் ஒளிர்கிறது. மாமியாருக்குத்தான் முதியோர் இல்லம். எந்த மாமியாராவது மருமகளை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பி இருக்கிறாளா? உறவுகள் தான் முக்கியம் என்று நினைப்பவள் மாமியார், உறவுகளே வேண்டாம் என்று நினைப்பவள் மருமகள். அப்புறம் குடும்ப அமைதி எங்க இருந்து வரும்? இப்ப சித்ரா அம்மா கூட அழகா பாடினாங்க, 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா அப்படின்னு உருகிய பையன் தன்னுடைய தாய முதியோர் இல்லத்துல விட்டு வரும்போது அவன் மனசு என்ன பாடுபட்டு, அவனால எப்படிங்க நிம்மதியா சாப்பிடவோ தூங்கவோ முடியும்? அன்பர்களே, இதை சற்று அனைவரும் யோசித்து பாருங்க, சிந்தியுங்கள். தாயில்லாமல் நான் இல்லை, தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள் என்று பெருமையோட பாடிய, வீரத்தோட பாடிய அந்த மகன் இன்னைக்கு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. இது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம்னு நீங்க எல்லாருமே யோசிச்சு பாக்குங்க. இதுல இன்னொன்னு,
இந்த தாய்க்கு 2 மகன்கள் இருந்தா தாய் ஒரு மகனோட ஒரு ஊர்ல இருப்பா, தந்தை இன்னொரு மகனோட வேறொரு ஊர்ல இருப்பாங்க. இந்த நிலைமை எப்படி இருக்கும்னு நீங்க எல்லாருமே யோசிச்சுக்கங்க. இத நான் உங்கள்கிட்டயே விட்டுடுறேன். அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் பொறுமையோடு எதிர்பார்ப்பே இல்லாமல் நடப்பதை ஏற்றுக்கொண்டு சமநிலை காத்து தன் விருப்பு வெறுப்புகளை விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு தன் குடும்பத்தை கோவிலாக மாற்றுபவள் இல்லத்தரசியான மாமியாரே குடும்ப அமைதிக்கு பெரிதும் துணையாக நிற்கிறாள். குடும்ப அமைதிக்கு மாமியாரே பெரிதும் துணையாக நிற்கிறாள் என்று உறுதியாக கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி, நடுவர் அவர்களே, நீங்கள் நடுநிலையோடு நல்லதொரு தீர்ப்பை தருவீர்கள் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். மிக சிறப்பு, சிறப்புமா. தெளிவான ஒரு பக்குவப்பட்ட பேச்சு. அம்மா சொன்னாங்க, குடும்பம்னா என்ன தெரியுமாங்க? குடு இன்பம், அதுதான் குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாமியார மனித தெய்வம்னு சொல்லிட்டாங்க அம்மா. மாமியார் மெழுகுவர்த்தியா உருகுறாங்க, தியாகம் செய்யறாங்க அந்த குடும்பத்துக்காக அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க. 2 முக்கியமான குற்றச்சாட்டு மருமகள் மேல வச்சிருக்காங்க. ஒண்ணு, முதியோர் இல்லம். முதியோர் இல்லத்துக்கு மாமியார் போறாங்க, மாமனார் போறாங்கன்னா அதற்கு ஒரு முக்கிய காரணம் மருமகள் தான். இது யாரும் மறுக்க முடியாது. அடுத்து, டிவோர்ஸ். இந்த பொண்ணு அந்த பையனை, அந்த கணவரை தனி குடித்தனம் கூப்பிடுது. ஏன்னா, உங்க வீட்டுல என்னால இருக்க முடியாது, பெரிய குடும்பத்துல தனி குடித்தனம் வாங்கன்னு கூப்பிடுது. அவர் அப்படி போக மறுத்தா உடனே உங்களோட இனி வாழ முடியாது அப்படின்னு டிவோர்ஸ் கேக்குறாங்க. அந்த நீதிமன்றத்துல போய் அந்த டிவோர்ஸ் வாங்குறதுக்காக நிறைய பழி சொற்களை கூட சொல்றாங்க. இப்ப நீங்க நிறைய கேஸ் எல்லாம் பாத்தீங்க, பேப்பர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பெண்கள் அந்த பெண் விடுதலை, நம்ம படிச்சிருக்கோம், சம்பாதிக்கிறோம், நமக்கு சொசைட்டில நல்ல ஒரு முக்கியத்துவமோ இருக்கு, அந்த அந்தஸ்து, அதை பயன்படுத்தி தவறா சில வேலைகளையும் அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மைதான். அம்மா இதை இங்க தெளிவா பதிவு பண்ணாங்க. இதுக்கு பதில் சொல்ல நம்ம தளபதி அணியில இருந்து இறையாசிரியர் பெரிய நாயகி அம்மாவை கூப்பிடுறோம். அம்மா சுந்தரனார் அணியில இருக்காங்க, சென்னையை சேர்ந்தவங்க, அட்வான்ஸ்டு டிப்ளமோ படிச்சிருக்காங்க, இறை சாதனை மார்க்கத்துக்கு அயராது தொண்டு செய்யறாங்க. ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க, கலகலப்பா பேசுவாங்க. இறுதி பேச்சாளராக அழைப்பதில் பெருமை கொள்கிறேன். இறையாசிரியர் பெரிய நாயகி அம்மா மருமகளே அப்படின்னு தன்னோட வாதத்தை வைக்கிறதுக்கு வர்றாங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எங்களின் அன்பும் பண்பும் நிறைந்த எங்களின் இறை மதன் ஐயா லதாம்மா அவர்களே, இரு அணியின் தோழிகளே, பட்டிமன்ற நிகழ்வை ஆவலோடு செவிமடுக்க வந்திருக்கும் பாசமான மாமியார்களே, அன்பும் அமைதியும் நிறைந்த மருமகள்களே, மற்றுமுள்ள சான்றோர் பெருமக்களே, இறை ஆசிரியர்களே, தகை சார்ந்த நடுவர் அவர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் கனிவான வாழ்த்துக்களையும் கூறி மருமகளே என்ற அணியில் பேச வந்துள்ளேன். மாமியாரே என்ற அணியில என்னோட தோழிகள் 2 பேரும் பேசுனாங்க பாருங்க, அடுக்கிக்கிட்டே போனாங்க. 2 பேரும் நிறைய சீரியல் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ரியல் மருமகளை பத்தி பேச கூப்பிட்டா இவங்க ரீல் மருமகளை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நான் ஒரு சிலவற்றுக்கு மட்டும் பதில் சொல்றேன். பிள்ளைகளை நாங்க இப்படி வளர்த்தோம், அப்படி வளர்த்தோம், செலவு செய்து படிக்க வைத்தோம் என்று. இப்ப நாங்க சொன்னோமா, எங்க மக வருவா, நீங்க நல்லபடியா படிக்க வச்சு வளர்த்து வைங்கன்னு. உங்க பிள்ளை நன்றா இருக்கணும், நல்ல வாழ்க்கை துணை அமையணும், எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்னு தான் நீங்க செய்றீங்க. மருவி வந்த மகள் என்று வாய் நிறைய சொன்னாங்க. என்றைக்காவது நீங்கள் அவளை உங்கள் மகளாக நினைத்தது உண்டா? நினைப்பதில்லை. ஒரு முறையாவது அம்மா என்று அழைத்தது உண்டா? மருமகள்னாவே அவ இவ அடி புடி வாடி போடி, இதுதான். இப்ப மகளாக நடத்தி பாருங்கள். பிறகு வாழ்க்கை முழுவதும் அவளே உங்களுக்கு அன்னையாக இருப்பார். திருமணம் முடிஞ்சு வராங்க, வந்த அன்னைக்கே 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும், சமைக்கணும்,
உங்களோட 25-30 வருட அனுபவங்களை ஒரே நாளில் அந்த பெண்ணின் மீது திணிப்பது எந்த விதத்துலங்க நியாயம்? சித்ரா அம்மா கொஞ்ச கால மருமகளை பத்தி மட்டும்தான் பேசினாங்க. ஒரு பெண்ணு திருமணம் ஆகி வரா, முதல்ல அவ வீட்டுக்கு வந்து பெண்மை அப்படின்ற தன்மைக்கு வராங்க, குழந்தை பிறக்குது, தாய்மை அடைகிறா, குழந்தைங்க வளர்றாங்க, பொறுப்புகள் கூடுகிறது. மூத்த மருமகளாக இருந்தால் இன்னும் பொறுப்புகள் அதிகம். அண்ணியாக இன்னைக்கும் எங்க கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயதுலயே அவங்களுக்கு திருமணம் ஆயிடும். அப்ப மச்சினான்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க 10-12 வயசுல எல்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கி அது வளர்ந்து இன்னைக்கு அம்மான்னு கூப்பிட்டதை விட அண்ணின்னு கூப்பிட்டது தான் அதிகமா இருக்கும். இப்படியாக பொறுப்புகள் உயர்ந்து உயர்ந்து இவரும் மாமியார் என்ற நிலை வந்த பிறகும் கூட எத்தனை வயதானால் என்னங்க, அவள் வீட்டுக்கு அவள் தானே மருமகள். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மச்சின, மூத்தார், நாத்தனார், பிள்ளைகள், அந்த பிள்ளைங்களோட சடங்கு, திருமணம், இப்ப எல்லாவற்றிலும் முன்னின்று நடத்துபவள் இல்லையா? என்னமா பேசுறாங்க 2 பேரும். இத சொல்ல ஒருத்தர் இல்ல, 2 பேரு நல்ல சோள கொல்ல பொம்மை மாதிரி. அப்புறம் மாலதி அம்மா குடும்பம் என்பதற்கு அழகாக விளக்கம் சொன்னாங்க. குடு இன்பம் குடும்பம். இப்ப மருமகன் வந்தாவே அங்க இன்பம் தானாக வருங்க. இப்ப இன்பத்துலதான், அந்த இன்பத்துல அமைதி அங்க வருதுங்க. மருமகள் தாங்க முதல் இன்பம் அந்த குடும்பத்துல. ஆனந்தம் விளையாடும் வீடு. ஆமா, ஆனந்தம் விளையாடும் வீடுதான். ஆனா ஆனந்தம் எப்போது வருகிறது அந்த குடும்பத்துல? ஒரு வீட்டுக்கு மருமகள் வரப்போகிறாள் என்றாலே ஒரே கொண்டாட்டம் தாங்க. அந்த வீடு மட்டுமல்ல, ஊரே கொண்டாடுகிறது. வாராய் என் தோழி வாராயோ, அப்ப தோழியா கொண்டாடுறாங்க. மாமியார் நீங்க எங்க இருந்து வந்தீங்கம்மா? நாங்க காலடி எடுத்து உங்க வீட்டுல வச்சாதானே நீங்க மாமியார். நாங்க இல்லை என்றால் நீங்க இல்லை. அப்புறம் என்ன சொன்னீங்க? நாங்க இப்படி வளர்த்தோம், தியாகம் செய்தோம், நீங்க வளர்த்தது தாங்க. அப்புறம் ஏங்க உன்னை ஒரு கேள்வி கேட்க ஒருத்தி வந்தாதான் நீ அடங்குவ. இந்த வீட்டுக்கு விளக்கேத்த ஒருத்தி எப்ப வருவாளோ புலம்புறீங்களையா? எந்த பிள்ளையாவது அம்மா பேச்ச கேட்டது உண்டா? விளக்கேத்தவா ஒரு பெண்ணை தேடுகிறீர்கள். அப்ப இது நாள் வரைக்கும் நீங்க விளக்கே ஏத்தலையா? அமைதியின் ஆரம்ப புள்ளியே குடும்பம் தாங்க. குடும்பம் என்றால் என்ன என்ற விளக்கத்தை அவனுக்கு ஏற்றவே வருகிறார். இல்லறம் அல்லது நல்லறம் என்று பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? அந்த பெண் வந்த பிறகு இந்த பிள்ளைக்கு பொறுப்பு வருகிறது. சுவாமிஜி அருள் தந்தை அவங்க ஒரு பாடல் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்த பெருநோக்கில் பற்றற்ற துறவி என. இப்ப எல்லாவற்றையும் துறக்குறாங்க அவ. இதுதாங்க துறவு. அவள் தன்னுடைய வீட்டில் ஒரு இளவரசி மாதிரி, மகாராணி மாதிரி சுகபோகமாக, செல்லமாக, இதற்கெல்லாம் ஒரு படி மேலே போய் அப்பாவிற்கும் மகளுக்குமான ஒரு உறவுங்க. அதை அனுபவித்தவங்களுக்கு தாங்க தெரியும் அது எப்பேற்பட்ட உறவு, தெரியுங்களா? கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா, நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும், என் ஏக்கம் தீருமா. அப்பா அப்படியே ஏங்குறாரு இந்த புள்ள. மாமியார் போயிட்டு எப்ப இதோட நான் பாக்குறது, எப்ப வரும் இது அப்படின்னு. அப்ப ஏற்பட்ட தந்தையை பிரிந்து அந்த குடும்பத்திற்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் பற்றற்ற துறவியாக மற்றவர்க்கும் தொண்டாற்றும் எந்த மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். மகிழ்ச்சி சொல்றாங்க. பற்றற்ற துறவி என எல்லாவற்றையும் துறந்து, இது சாதாரண விஷயமா? மகிழ்ச்சியே கேட்கிறாங்க, இது சாதாரண விஷயமா? இந்த வீட்டிற்கு வரும்போதே அவள் குடும்ப அமைதியை கொண்டு அதை பாதுகாக்கவும் ஏடிஎஸ் என்ற ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு தாங்க வரா. அது என்ன ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன்? அதுதாங்க அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ். அப்ப தன்னுடைய வீட்டுல இவோ எனக்கு இது வேண்டும், இந்த பொருள் தான் வேண்டும். அம்மா இட்லி செஞ்சு எடுத்து தட்டுல கொண்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு இட்லி வேண்டாமா, கிறிஸ்பியா தோசை போட்டு கொடுங்கம்மான்னு டிமாண்ட் செய்து, கமெண்ட் செய்து வாழ்ந்தவதான் இங்கே வந்த பிறகு தனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட தாய் வீட்டில் செலுத்திய அந்த ஆதிக்கத்தை, அதிகாரத்தை விட்டு கொடுத்து தன் வீட்டில் சுதந்திரமாக ஒரு அந்த பெண்களுக்கே சிறப்பான ஒரு 3 நாட்கள் அவ இஷ்டத்துக்கும் இருப்பா. ஆனா இங்க வந்த பிறகு வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க. தன்னுடைய சுதந்திரத்தை இப்ப எல்லாத்தையும் விட்டு கொடுத்து, எனக்கு சிரமமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு நான் எந்த அளவில் உதவி செய்ய முடியும் என்று பார்த்து பார்த்து பிறருக்காகவே தன் வாழ்க்கையை முழுமையாக வேறுபடுத்தி கொண்டு கடைசி வரை குடும்பத்துல விட்டு கொடுத்து, இதுதாங்க தியாகம். அம்மா சொன்னாங்க காப்பகத்துல விட்டுறாங்கன்னு. இன்னைக்கு காப்பகத்துல விடுறதுக்கு கூட்டு குடும்பங்களே கிடையாதுங்க.
அவளே நகரங்களுக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு புகுந்த வீட்டை விட்டு வராங்க, நகரங்களுக்கு வந்துடுறாங்க. ஏன் வராங்க? எல்லோரும் வர்றதில்ல, ஒரு சிலர் தான் வராங்க. அந்த காலங்கள்ல கூட்டு குடும்பத்தோடு கூடியிருந்தாங்க, நிறைய உதவி கிடைச்சது. இன்னைக்கு பொருளாதாரம், குழந்தைகளின் கல்வி, எதிர்காலம் இதையெல்லாம் கருத்துல கொண்டு தனியே வர வேண்டிய ஒரு சூழல் அமைந்துடுது. பெண்கள் இன்னைக்கு பொருளாதாரத்துல மகிழ்ச்சியா ஒரு இடத்துல சொல்றாங்க, குடும்ப அமைதி வரணும்னா வாழ்க்கை பொருட்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வரும் இந்த காலத்துல கணவனோடு மனைவியும் அப்ப பொருளீட்டல் துறையில முயல வேண்டும்னு சொல்றாங்க. அப்ப பொருளீட்டல் துறையில அவங்கவங்க படித்தவங்க படிக்காதவங்க அவங்க அறிவின் நிலைக்கேற்ப பொருள் துறையில இன்னைக்கு சரிசமமா நின்று எல்லா துறைகளிலும் பெரும் பெரும் சவால்களை சந்திக்கிறார்கள். இப்போ ஆட்டோ, பேருந்து, விமானம் எல்லாவற்றையும் இயக்குறாங்க. ஒரு முறை நான் ஒரு 3 மணிக்கு பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் அமையுது. அப்ப எங்க மகள் சொல்றாங்க, அம்மா லேடி ஓலா இருக்குமா அப்படின்னு. அப்புறம் அவங்க புக் பண்ணி கொடுக்குறாங்க. 3 மணிக்கு வந்து நிக்கிறாங்க. ஒரு 30 வயது மதிக்கத்தக்க அந்த பெண் வராங்க, ஓலா எடுத்துட்டு வராங்க. அப்ப எதற்காக? தன் குடும்பத்திற்காகத்தானே. மேலும் இந்த வருவாய் குறைவாய் உள்ள இந்த குடும்பத்துல என்ன பண்றாங்க இந்த பெண்கள்? சிந்தித்து சிக்கனமாக இருந்து எங்க எங்க எந்த பொருள் தரமாகவும் விலை மலிவாகவும் இருக்குது என்று பார்த்து பார்த்து எல்லா வகையிலும் சிக்கனம் கடைபிடித்து கடன் இல்லாம பகை இல்லாம அந்த அமைதியாக குடும்பத்தை சிறப்பாக நடத்தி வருவது இவங்க தாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? ஸ்விக்கியில ஆர்டர் பண்றாங்கன்னு. நீங்க எந்த காலத்துல இருக்கிறீங்கம்மா? இன்னைக்கு ஆன்மீகத்தில் இருப்பவர்களாகட்டும் இல்லாதவர்களாகட்டும் அனைத்து பெண்களுமே இன்னைக்கு இயற்கை வாழ்வியலுக்கு திரும்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாட்டி காலத்துல பயன்படுத்திய செக்கு எண்ணெய் இன்னைக்கு வீட்டுக்கு வீடு வந்தாச்சு. மருந்தில்லா பொருட்களை தேடி தேடி பயன்படுத்தி வருகிறார்கள். மேலும் சிறு குழந்தைகளுக்கு, எங்கள் பேத்தி பேரனுக்குலாம் 6 வயசு தான் ஆகுது, அந்த குழந்தைங்க சொல்றாங்க ஜங்க் ஃபுட் எது ஹெல்தி ஃபுட் எதுன்னு அழகா சொல்றாங்க. இப்ப அந்த அளவுக்கு இந்த பெண்கள் தன்னையும் காத்து தன் குடும்ப ஆரோக்கியத்தையும் காத்து பொருளாதாரத்திற்கும் மிகப்பெரிய உதவியாக இருந்து வருகிறார்கள். குடும்ப அமைதிக்கு மிக பெரும் காரணம் உடல் ஆரோக்கியம் தானே நடுவர் அவர்களே. அப்புறம் என்ன சொன்னாங்க? பொறுப்பில்லை அப்படின்னு சொன்னாங்க. யாருக்கு பொறுப்பில்லை? இன்றைய காலகட்டத்தில் குடும்பத்தை நிர்வகிப்பது என்பது அவ்வளவு எளிதா? ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்க சோறு ஊட்டி பாருங்களா? அது அரை மணி நேரம் ஒரு வாய் உருண்டை வாங்கி வச்சுட்டு வாயில அரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டு இருக்கோம். முழுங்காது வெளியிலையும் துப்பாது. ரொம்ப கஷ்டம்மா, சாப்பாடு ஊட்டுறது பெரும்பாடா இருக்கு. ஆமாமா, அரை மணி நேரம் இதுலயே அவங்களுக்கு போகுது ஒவ்வொரு வேலைக்கும். அப்ப ஒரே நேரத்துல 9 வேலைகளை செய்ய வேண்டியதாக உள்ளது. வீட்டு வேலை, ஆபீஸ் வேலை, குழந்தை வளர்ப்பு. மேலும் ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சைல்டு இருப்பாங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க இருப்பாங்க. இன்னைக்கு சமுதாயத்துல எத்தனை ஸ்பெஷல் சைல்டுங்க இன்னைக்கு ஒரு நல்ல பொறுப்புல இருக்கிறாங்களே? எப்படி இருக்காங்க? இவங்களை எல்லாம் பொறுப்போடு பொறுமை என்ற குணத்தால பெரியவர்களை கவனித்து குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து கல்வியையும் கொடுத்து இந்த சமுதாயத்திற்கு நன்மக்களாக ஆளாக்குகிறாள் இவள். இப்ப திருமணமாகி இவங்களுக்கு பொறுப்புகள் கூடிக்கிட்டே வருது, வயதும் கூடுது. குடும்ப தலைவனால் சமாளிக்க முடியல. பிள்ளைகளை, உடன்பிறப்புகளை, உறவுகளை, பெற்றோர்களை சோர்ந்து போகிறான். ஆணுக்கு உடல் பலம்தான், பெண்ணுக்கு மன வலிமை. அப்ப அந்த வலிமையை கொண்டு இங்கேயும் அவள் தான் வருகிறாள். ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்து மென்ன வேறென நீ இருந்தாய், வேறென நீ இருந்தாய், அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன். இப்ப தன்னுடைய கணவனுக்கு அந்த 40 வயதிலும் தோள் கொடுத்து அந்த குடும்பத்தின் ஆணிவேராக இருந்து இப்ப குடும்ப அமைதியை காப்பவள் இவள்தான். அந்த வீட்டு குல தெய்வம், வாழையடி வாழையாக வாழ்வை தருபவள் தான் மருமகள். அப்ப கணவன் எத்தனை தவறு செய்தாலும் அவனை திருத்தி சகிப்புத்தன்மையோடு குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டா அந்த குடும்பம் என்ன ஆகுது, குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகுது என்று சிந்தித்து, இப்ப எந்த ஒரு பெண்ணாவது இந்த சமுதாயத்துல சிக்கலை கண்டு பொறுப்புகளை துறந்து ஓடி ஒளிந்து காவி அணிந்தது உண்டா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஒரு 4 நாளைக்கு அம்மா வீட்டுக்கு அம்மாவை பார்க்க போனாவே என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சந்தோஷப்படுற ஆண்கள் தானே நிறைய இருக்காங்க. ஆமாங்கம்மா. அப்புறம் மாலதி அம்மா சொன்னாங்க, உறவுகளே வேண்டாம் என்று நினைப்பவள் தான் மருமகளாம். இல்லை நடுவர் அவர்களே, ஒரு சிலரின் வாழ்க்கையை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் பார்க்க கூடாது. மாமியாருக்கும் மருமகளுக்கும் எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் சபை என்று வரும்போது
தன் குடும்பத்தை ஒருபோதும் மற்ற உறவுகளிடம் விட்டு கொடுக்க மாட்டா இவ. தன் வீட்டு உறவுகளையும் கணவன் வீட்டு உறவுகளையும் சமமாக பாவித்து, இப்ப எங்க வீட்டிலேயே எங்க பொண்ணு எங்க மருமக இப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப குடும்பத்தின் அமைதியை காப்பவங்க இந்த மருமகள் தாங்க. அப்புறங்க அந்த மாமியாருங்க சடங்கு சம்பிரதாயம் கௌரவம் என்ற பேர்ல தலை பொங்கல், ஆடி மாசம், தை மாசம், கார்த்திகை, தலை தீபாவளின்னு இப்பெல்லாம் டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆனா இப்பெல்லாம் பவுன் கேட்கறது இல்ல, பிளாட்டு, காரு, இப்படி பெரிய லெவல் தான். அப்ப பெண் வீட்டில் இதை செய்ய காலதாமதம் ஆகும்போது அங்கே யாக்கட்டி தான். அப்புறம் அமைதி எங்கே? ஒரு படத்துல நடுவர் அவர்களே வடிவேலு சொல்வாரு, சொர்க்கத்துல கூட குரூப்பா அலையுதுங்க அப்படின்னு. ஆமா ஆமா ஆமா. அதே போலதான் நடுவர் அவர்களே, இங்க பல குரூப் இருக்கு மாமியார்ல. ஒரு குரூப் கிச்சனை விட மாட்டாங்க. கிச்சனை விட்டா அந்த அம்மா கௌரவம் போயிடும். அவங்களுக்கு தான் நல்லா சமைக்கிற ஒரு ஆர்வம், சமைக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிற ஒரு மருமகள் வந்திருப்பாங்க. இன்னொரு குரூப் தன் பிள்ளை மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கு இவர் தான் முடிவு செய்வார். அப்புறம் இன்னொரு குரூப் மருமகள் இல்லாத போது அவளை பற்றி குழு சேர்த்து கொண்டு குற்றம் குறைகளா பேசி தீர்ப்பது நாள் முழுக்க. அடுத்து ஒரு குரூப் இருக்கும், சரி மருமக ஏதோ வந்துட்டா ஓகே, ஆனா அவளோட உறவுகள் யாருமே எனக்கு வேண்டாம். இப்ப இந்த மாதிரி ஏகப்பட்ட குரூப் இருக்குங்க நடுவர் அவர்களே. அதுல ஒரு சின்ன குரூப் தான் அந்த நல்ல குரூப் மாலதி அம்மா சொன்னாங்களே அவங்க அக்கா வீட்டுல, அந்த குரூப்புங்க. நிறைவாக நான் இப்படி சொல்லி என் உரையை முடிக்கிறேன். இந்த மேகம் 2 மேகம் இருக்கும். ஒன்று வெண்மேகம், அது கீழே இறங்கி வராது. கருமேகம் கீழே இறங்கி வந்து அனைவருக்கும் செழிப்பை தரும். வெண்மேகம்தான் மாமியார். மாமியார் என்ற பதவி வந்தவுடனே நேற்று வரை நான் மருமகளாகத்தானே இருந்தேன் என்பதை மறந்து மேலே உள்ள தன் சிம்மாசனத்தில் இருந்து இறங்கி வர மறுக்கிறார்கள். இப்ப கருமேகம் போன்று இருந்து யாருக்கெல்லாம் என்ன செழிப்பை, வளத்தை, இன்பத்தை, அந்த நிலையான இன்பத்தை, அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, ஆனந்தம் விளையாடும் வீடு, அந்த ஆனந்தத்தை அவ தன்னோட வாழ்நாளை கணவனுக்காக பதிவுகளை போக்குறதுக்காக வர அவ தன்னுடைய வினைப்பதிவுகளை போக்கி உயிரையும் பணையும் வைத்து கருப்பையில் இடம் கொடுத்து அந்த நிலையான இன்பத்தை, பேர் இன்பத்தை, நித்தம் ஆனந்தம், அந்த பேர் இன்பத்தை, ஆனந்தத்தை கொடுத்து அமைதியை தருபவள் மருமகளே 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 என்று கூறி நல்ல தீர்ப்பை எங்கள் புருணை நாட்டில் இருக்கும் மருமகள் அவர்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிகவும் சிறப்பு. நல்லா அருமையா சொன்னீங்க. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அம்மா. ஒரு பெண் அவ மருமகள் வெறும் மருமகள் மட்டும் கிடையாது இல்லையா, ஒரு அண்ணி, ஓர்படி, இப்படி நிறைய பொறுப்புகள் அவளுக்கும் இருக்கு. அதை அவ சரியா செய்யறான்னு சொல்லியிருக்காங்க அம்மா. அப்புறம் ஒரு ஆண் மகன், அவரை திருமணம் பண்ணி கொடுத்துடுறீங்க. அவரை ஒரு கணவனாக, அப்புறம் ஒரு குழந்தை பிறந்தோன்னா தந்தையாக அந்த பொறுப்பை சொல்லி கொடுக்கறது அந்த பெண்ணோட ஒரு கடமையா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அம்மா ஒரு பாட்டு, அழகான பாட்டு பண்ணாங்க இல்லையா, அந்த பாட்டு சொல்ற மாதிரியே இப்போ ஒரு ரோஜா செடி இருக்குன்னு வச்சுங்க. நம்ம வீட்டு தோட்டத்துல ஒரு ரோஜா செடியை வளர்க்குறோம். அது நல்லா வேர் விடுது, மண்ணுல வேர் விட்டுட்டு அப்படியே நிறைய பூ பூத்து குலுங்குது. அத மாதிரிதான் ஒரு பொண்ணு ஒரு இடத்துல வளர்றா. நல்ல செழிப்பா வளர்ந்த பிறகு அந்த பொண்ணு, அந்த செடியை அந்த செடி தான் அந்த பொண்ணுன்னு நீங்க உருவகப்படுத்திக்கணும். அப்படியே இந்த செடியை பிடுங்கி கொண்டு வேறொரு தோட்டத்துல நம்ம நடுறோம். அதுதான் புகுந்த வீடு. அப்போ அந்த வீட்டோட சூழ்நிலைகள் அந்த பொண்ணு அனுசரிச்சுக்கிட்டு அந்த பொண்ணை அட்ஜஸ்ட் பண்ணி தான் அங்க இருக்க முடியும் இல்லையா. அதுக்கப்புறம் அவ வேர் விட்டு பூத்து குழுங்கணும். இப்போ அவங்க அம்மா வீட்டுல எப்படி இருந்திருக்கும், சாப்பாடு, ட்ரெஸ் வேற மாதிரி இருந்திருக்கும், அந்த வீடு, அந்த சுற்றம், ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் விட்டு அந்த பொண்ணு அப்படியே இடம் பெயர்ந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றா. அது எவ்வளவு பெரிய கஷ்டம், அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் அப்படிங்கிறத இந்த பாட்டிலேயே நல்லா சொல்லியிருப்பாங்க. இப்போ மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றம் குறைகளை ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உண்மைதான். இப்ப இந்த விசுவின் அரட்டையரங்கன்னு ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு பார்த்தீங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதுல ஒரு விஷயம் ட்ரெண்டிங் ஆச்சு. என்னன்னா, ஒரு மாமியாரு அவங்க மருமகள் தேடி போறாங்க, பெண் பார்க்க ஒரு வீட்டுக்கு போறாங்க. அப்ப எப்படி கேட்பாங்க, அந்த பொண்ணை கொடுத்தா மட்டும் போதும். சிவாஜி சொல்லுவார் பார்த்தீங்களா,
நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும்னு சொல்ற மாதிரி பொண்ணு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கனிவா கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, அந்த திருமணத்துல ஏதாவது தடை வந்துச்சுன்னா உடனே ஜாதகத்தை எடுத்துட்டு ஓடுவாங்க. பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு பல லட்சம் செலவு பண்ணுவாங்க, உடம்ப வருத்தி செய்வாங்க. ஸோ எப்படியாவது நம்ம பையனுக்கு திருமணம் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல அந்த மாமியார் வந்து ரொம்ப கவனமா இருக்காங்க. ஆனா திருமணம் முடிச்சு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்லயே அந்த மருமகள் மேல ஏன் இவ்வளவு குறைகளை சொல்றாங்க? இப்ப 2 மாமியார் பேசுனாங்க பாத்தீங்களா? எவ்வளவு குறை சொல்றாங்க. வீட்டு வேலை செய்ய மாட்டாங்க, உறவுகளை அனுசரிக்க மாட்டாங்க, இப்படி நிறைய குறை சொல்றாங்களே ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான், பொசசிவ்னஸ். அவங்களுக்கு அந்த மருமக மேல ஒன்றும் பெரிய அளவுல வெறுப்பெல்லாம் இருக்கிறது இல்ல. இந்த பையன் மேல இருக்கிற அன்பு தான் வந்து இந்த குறை குற்றங்களுக்கான ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து அம்மா பிள்ளை உறவு பாருங்களேன். இப்போ ஒரு அம்மா வந்து இப்ப மாமியாரா இருந்தவங்க நமக்கு அம்மா சொன்னாங்க, மாமியாராகிய தாய் தன் மகனை பாலூட்டி சீராட்டி கண்ணின் இமை போல காத்து வளர்த்து ஒரு பெண் வாழ்க்கை துணையா கொண்டு வராங்க. எங்கிருந்தோ வந்தவள் தன் அகம்பாவத்தால அந்த குடும்ப அமைதியை சீர்குலைத்தால் மாமியா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அப்படின்னு மாமியார் அணியில பேசின 2 பேரும் கொந்தளிச்சாங்க. அது மட்டும் இல்ல, செல்லமாக வளர்த்த இப்ப கண்ணான கண்ணை பாட்டெல்லாம் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெண்ணை வளர்த்து அவ நல்லா படிக்க வச்சு கை நிறைய சம்பளம் வாங்குறா. நல்ல சீர்சனத்தையோட சொத்து கூட கொடுத்து வாழ வைக்கிறாங்க, அந்த திருமணம் பண்ணி அனுப்புறாங்க. அப்படி வாழ வந்த மருமக மாமியாருங்கிற பேர்ல ஒரு அம்மா தன் சந்தோஷத்துல தலையிட்டு தான் அமைதியை குலைத்தாள். அந்த மருமக சும்மா இருப்பாளா அப்படின்னு மருமகள் அணியில இருந்து 2 இறையாசிரியர்கள் நம்மள்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த 2 வாதத்தையும், இருதரப்பு வாதத்தையும் நம்ம கேட்ட பிறகு நமக்கு என்ன தோணுது? அவர்கள் பேசியது வார்த்தை அல்ல, வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல அன்பர்களே, வாழ்க்கை அனுபவங்களை தன்னுடைய அனுபவம் மற்றவங்களோட அனுபவத்தோட கேட்டு தொகுத்து உங்களுக்கு வாதமா வச்சிருக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த ஜூம் இணைப்புல இணைந்துள்ள அன்பர்கள், மாமியாரும் இருப்பீங்க, மருமகளும் இருப்பீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு தற்சோதனை பயிற்சி ஒண்ணு நம்ம கொடுக்க போறோம். நோட்டு பெண்ணு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ உங்கள் குடும்பத்தில் அமைதியை பாதுகாப்பது யார்? இதுதான் என்னோட கேள்வி. உங்க வீட்டுல குடும்ப அமைதியை பாதுகாப்பது யார்? மாமியாராவும் இருக்கலாம், மருமகளாவும் இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் எழுதுங்க. நல்லா யோசிச்சு பொறுமையா எழுதுங்க. வீட்டுல பிரச்சனை வருது இல்ல, யாரால வருது, எதுக்காக வருது அந்த பிரச்சனை, அந்த காரணத்தை எழுதுங்க. இது வந்து ஒரு தற்சோதனையாவே நம்ம செஞ்சு பார்க்கலாம். குருவை சாட்சியா வச்சு எழுதணும். நீங்களாக இருந்தால் நோ ஒரி, நம்ம மாத்திக்கலாம். மற்றவராக இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னா, மௌனம் கடைபிடிக்கணும். இப்ப என்ன வீட்டுல வந்து ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் வருது, ஒருத்தவங்க பேசுறாங்க, கோவப்பட்டு திட்டுறாங்க. இன்னொருவர் என்ன பண்ணலாம்? அமைதியா இருந்துடலாம், எதுவுமே பதில் சொல்லாம மௌனமாக இருக்கலாம். இப்ப நம்ம இறைசாரி மார்க்கத்துல என்ன சொல்றோம்? பௌர்ணமி, சில நாட்கள்ல, சில வாரங்கள்ல மௌனம் கடைபிடிக்கணும்னு சொல்றோம். அது செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, சண்டை நடக்கிறப்பயாவது மௌனமா இருங்கன்னு நம்ம இறையாசிரியர் மதனையா அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மௌனமா இருக்கலாம். சரி, மௌனமா இருக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஒரு அழுத்தமா இருக்கு, மன அழுத்தத்தோட இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வெளியில வந்து இந்த வானத்தை பார்க்கலாம். வானத்துல உள்ள நிலா, நட்சத்திரம், அதை அப்படியே உத்து பார்த்தா மனம் அப்படியே விசாலமாயி கொஞ்ச நேரத்துல அந்த உணர்வு வந்து நமக்கு அடங்கிடும். இந்த கோபங்கிற உணர்வு அடங்கிடுச்சுன்னா நம்ம மனம் கொஞ்சம் கொஞ்சமா அமைதி நிலைக்கு வந்துடும். நம்மளை திட்டுறாங்கல்ல, சண்டை போடுறாங்கல்ல, அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அமைதி ஆயிடுவாங்க. அப்படி மனசு அமைதியானதுக்கு அப்புறம் நம்ம போய் மகரிஷியோட ஒரு புக்கை படிக்கலாம். அந்த மைண்டை வந்து டைவர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு சொல்ற நேரம் வந்துருச்சு இல்லையா? இப்போ பொசசிவ்னஸ் தான் இந்த 2த்துக்கும் காரணம்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுங்க.
அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அன்பு கூட அமிர்தம் மாதிரி தான் இல்லையா? அளவுக்கு மீறினால் அன்பும் வம்புதான். அளவுக்கு மீறினால் அன்பும் வம்புதான். அம்மா மனைவி இருவருமே ஒரு ஆண்மகன் மீது அன்பு வைக்கலாம். அப்படி வச்ச குடும்பம் அமைதியா தான் இருக்கும். பற்று வைத்தால் இந்த பொசசிவ்னஸ் இருக்குல்ல, அதுதான் துன்பத்தை விளைவிக்கிறது அப்படின்னு நம்ம மகரிஷியே சொல்லியிருக்காங்க. எந்த விஷயத்திலையும் பற்று வைக்க கூடாது. மகரிஷி சொல்லுவாங்க, உறவிலே கண்ட உண்மை நிலை துறவு. அளவு முறை மீறக்கூடாது அன்புல கூட. ஆனா இப்ப இன்றைய உலகத்துல சாதாரணமா என்ன சொல்லுவாங்க, ஒருத்தவங்க நம்ம மேல அன்பு வச்சிருந்தா அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. லவ்வ ப்ரூவ் பண்ணுங்க. அம்மாவா இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. அன்புங்கிறது ப்ரூவ் பண்ற விஷயம் கிடையாது. அது இயல்பாக மலர்வது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதை ஏன் நிரூபிக்கணும்? உண்மையில அவரவர் கருமையம் தான் உறவை தீர்மானிக்கிறது. நமக்கு தெரியும் யாருக்கு யார் மருமகள், மாமியார் அப்படிங்கிறத நாம தீர்மானிக்க முடியாது. நம்ம கருமையம் தான் தீர்மானிக்கிறது. இப்போ நீங்க அமைதியானவராக, ஒரு புண்ணிய பதிவு அதிகம் உள்ளவராக இருந்தா அதே மாதிரி உள்ள மருமகள் தான் உங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த மருமகளுக்கும் இதே தான். நீங்க நல்லவங்களா இருந்தா உங்களுக்கு நல்ல அமைதியான, உங்களை புரிஞ்சிக்க கூடிய, ஒரே மாதிரி புரிதல் உள்ள அந்த உறவுகள் வந்து நிச்சயமாக அமையும். கல்யாண மாலையில சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு அன்பான, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மருமகள் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது வந்து நம்மளோட கருமையத்தை பொறுத்து தான் இருக்கு. இறுதியாக உறவுகள்னாவே ஒத்து உதவிதான் நாம வாழணும். விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். பெரியநாயகம்மா அழகா சொல்லி முடிச்சாங்க இல்லையா, ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன். அதை அடிக்கடி நாம வந்து போட்டுக்கணும், மாமியார் மருமக 2 பேரும். அது எந்த பார்மசியில கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனவளக்கலை மன்றங்கள்ல தான் அது வந்து நீங்க கத்துக்க முடியும். மனவளக்கலை மன்றத்துல தான் அதற்கான தியானமும் அகத்தாய்வு பயிற்சியும் கொடுக்குறாங்க. இது கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்கல்ல, 2 டோஸ் 3 டோஸ் அந்த மாதிரி இல்ல. அடிக்கடி போட்டுக்கணும். எப்பப்பெல்லாம் நமக்கு மன அமைதி கெடுதோ, நம்ம எப்பெல்லாம் உணர்ச்சி வசப்படுறோமோ, குடும்ப அமைதியை கெடுக்கிறோமோ, அப்பெல்லாம் இந்த இன்ஜெக்ஷனை மாமியாரும் போட்டுக்கணும், மருமகளும் போட்டுக்கணும். இறை சாதனை மார்க்கத்துல தவம் தற்சோதனை செய்து நம்ம மனதை வந்து அமைதியாக்கினால் குடும்ப அமைதி நமக்கு கிடைக்கும். மாமியார் மருமகள் 2 பேரும் வேதாத்திரிய தத்துவங்களை தெரிந்து புரிந்து தெளிந்தால் தனி மனித அமைதி, குடும்ப அமைதி. குடும்ப அமைதியின் மூலம் நம்மள உள்ள சுற்றம், நாம இருக்கிற ஊரு அப்படியே விரிஞ்சு 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 பாருங்க. அந்த அமைதி அப்படியே நம்மளை தாண்டி அப்படியே பரவும். உலகம் முழுவதும் அமைதி கிடைக்கும். வேதாத்ரி மகரிஷியோட கனவை நினைவாக்க அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆன்ம உயர்வு பெற்றால் குடும்ப அமைதியை பெரிதும் பாதுகாப்பது மாமியார் மருமகள் இருவருமே என தீர்ப்பு அல்ல, தீர்வு கூறி செவிமடுத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நிறைவு செய்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா. நன்றிங்கம்மா. மிக சிறப்பானது. ஒரு இன்னைக்கு குடும்ப அமைதிக்கு மாமியாரா மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு மிக சிறப்பான ஒரு வளமுடன்மா. ஐயா உள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ சரிங்கம்மா. அவங்க நிறைவு பண்ணட்டும், நான் அப்புறம் பேசுறேன். ஐயா பேசுங்க. அவங்க கோஹோஸ்ட் ஐயா. நீங்க நிறைவு பண்ணுங்க, நான் பேசுறேன். இன்று இறை ஆசிரியர்கள் நடத்திய பட்டிமன்றத்தில் குடும்ப அமைதிக்கு பெரிதும் துணை நிற்பது மாமியாரா மருமகளா என்ற தலைப்பில் பேசிய அனைவருக்கும், நடுவர் பிருந்தா சிவாமா அவர்களுக்கும், மாமியாரா என்ற தலைப்பில் சித்ரா பாலகிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கும், மாலதி அம்மா அவர்களுக்கும், மருமகள் என்ற தலைப்பில் பத்மாவதி முருகேசன் அம்மா அவங்க பேசின தலைப்புக்கும், பெரிய நாயகி அம்மா அவர்களுக்கும் மிகச் சிறப்பாக ஒரு தீர்ப்பு கூறிய பிருந்தா சிவாமா அவங்களுக்கு நன்றி. அவங்க பாட்டு பாடிய அனைவரையும் மகிழ வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்தனுமே மருமகளே மருமகளே வாவா என்றும் கற்பூர கனிகையே வாவா என்று கூறி நல்லா இன்னைக்கு பாட்டு பாடி எல்லாத்தையும் அரவணைச்சிட்டாங்க. அது தலைப்பும் கரெக்டா இருந்துச்சு. மகன் மீது அதீத அன்பே அப்படிங்கறத பத்தி தீர்ப்பு கூறிட்டாங்க. அந்த அன்பே எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கறத பத்தியும்
தாம் மகன் மீது ஆட்சி கொண்டதை பத்தி மிக சிறப்பா எடுத்துரைத்த அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். இன்று இறை பட்டிமன்றத்தில் கலந்து கொண்ட இறை ஆசிரியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இறை ஆசிரியர்கள் அனைவருக்கும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மகிழ்ச்சி, மிக சிறப்பு. நல்ல ஒரு பட்டிமன்றம் கூடவே ஒரு நல்ல பல சிந்தனைகளை நாம இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியருடைய உரைகள்லையும் பல உண்மைகள் நிறைய அவங்க பிராக்டிக்கல் லைஃப்ல இருக்கிற விஷயங்களை எடுத்து அப்படியே பேசியிருக்காங்க. அது அப்படியே நம்ம ஒவ்வொரு விஷயம் அவங்க சொல்றப்பவும் கண்ணு முன்னாடி அந்த காட்சிகள் வந்து போனது. அப்போ ஏதாவது ஒரு பெண் தான் நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி அடிப்படை அவங்க தான். அப்ப அந்த பெண் எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, அதே சமயம் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்குமான ஒரு அற்புதமான பட்டிமன்றம். அது நடுவரும் ரொம்ப சிறப்பா அந்த விஷயத்தை இரண்டு பக்கமும் உண்மையாலுமே இது எது அப்படின்னு வைக்க முடியாது. ஆனா எப்படி தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அது இரண்டு பக்கமும் அவங்க தீர்ப்பு சொன்னது ரொம்ப ஒரு சரியான விஷயம்தான். யாரோ ஒருத்தர் மெசேஜ் கூட போட்டிருக்காங்க, இன்னைக்கு மாமியார் தான் நேற்றைய மருமகள், இன்றைய மருமகள் தான் நாளைக்கு மாமியார். அப்ப அந்த பெண் தன்மையில இருக்கிற அந்த நிலைப்பாடு மாற்றம் பெறணும். அது மனவளக்கலை போன்ற பயிற்சிகள்ல தான் அந்த மாற்றத்தை நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக அவங்க சிந்திச்சு அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆசிரியரும் அவங்களுக்கே உரிய பாணியில பல கருத்துக்கள், இதுக்கு நல்ல உழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க பல கருத்துக்களை எடுத்து தொகுத்து மிக அற்புதமா அதைய வெளிப்படுத்தியிருக்காங்க. நிச்சயமா எல்லாருக்கும் இந்த நேரத்துல வாழ்த்துக்கள். இது போன்ற நிறைய பட்டிமன்றங்கள் நாம சிந்திக்கணும். ஏன்னா கொஞ்சம் என்னோட சஜஷன் மட்டும் ஒண்ணு என்னன்னா, நகைச்சுவை உணர்வு நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணலாமோ அப்படின்னு. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா இருந்தது, ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஆழமானதா இருந்தது, பட் கொஞ்சம் சீரியஸா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இன்னும் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு சேர்த்துனீங்கன்னா அது வேற லெவல்ல ரீச் ஆகும். நிச்சயமா அந்த டீம் நல்லா சிறப்பா செயல்படுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அன்பர்கள் எல்லாரும் உங்களோட பட்டிமன்றம் பற்றிய உங்களோட கருத்துக்களை கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்குன்னு நினைக்கிறோம். இதுல மேம்படுத்த வேண்டியது இருந்தாலும் நீங்க சொல்லலாம். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. அம்மா சங்கீதம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு மாமியாரா மருமகளா அப்படின்னு ஒரு போட்டா போட்டி இருந்துச்சு. அந்த போட்டா போட்டியில அம்மா மகன் சிறப்பான ஒரு இது கொடுத்துட்டாங்க. நம்மளவே தடுபுராஜ் செஞ்சு நமக்குள்ளேயே ஒரு தற்சோதனை செஞ்சு, ஏன்னா நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிறத தற்சோதனை செஞ்சாதான் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி அவங்கவுங்க நோட்லயே எழுதி பாருங்க அப்படின்னு அம்மா மிக சிறப்பான ஒரு உரை கொடுத்தாங்க. அது உரைக்கு ஒரு தீர்ப்பும் கரெக்டா கிடைச்சிச்சு. அதீத பற்றுதான் காரணம் அப்படிங்கறத மிக சிறப்பா கூறினாங்க. அம்மா அவர்களுக்கும் உடன் பட்டிமன்றத்தில் பேசிய இறை ஆசிரியர்கள் அனைவருக்கும் அவர்களின் அன்பு குடும்பமும் அவர்களின் ஆன்மீக தொண்டும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இன்று இரவு 8:30 மணிக்கு இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்கள் நடத்தும் தற்சோதனை வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம் என்று கூறுகிறோம். முக்கிய நிகழ்வுகள் நாளை காலை 4:15 முதல் 7 மணி வரை நடக்கும் இறை சாதனை மார்க்கத்தில் நடக்கும் தவம், ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, நன்றியுணர்வு தவம்,
உடற்பயிற்சி ஆகிய அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம் என்று கூறி நன்றி. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி பாட, உலக நல வாழ்த்து பாட அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணவும். நன்றி. வாழ்க வளம். சங்கீதாமா அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க வந்து பட்டிமன்றத்தை பத்தி சொல்றதுக்கு தான் பண்ணிருக்காங்க. அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாடல் வரும். சரிங்கம்மா. அம்மா புஷ்பராணி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா சிறப்பான வரவேற்புரை. சிறப்பு நடுவர் அவர்கள் பாடும் பாட்டும் அருமை விளக்கமும் வேற லெவல். மாமியாரின் பெருமைகளை அருமையாக பேசினார் சித்தராமா பாலகிருஷ்ணன் அம்மா அவர்கள். பாட்டு நன்றாக பாடினார்கள். அம்மா பாட்டு அருமை அருமை. திருக்குறள் பாட்டுக்கு மீண்டும் பெருமை சேர்ந்தது. இதிலிருந்து அவர்கள் பெண்மை வெளிப்படுகிறது. அவர்கள் குடும்பத்திற்காக உழைத்த உழைப்பு உணர்வு பூர்வமாக உணர முடிந்தது. மருமகள் பக்கம் பேசிய பத்மாவதி முருகேசன் அம்மா அவர்களுக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்கள். உரையோடு உறைந்து போனோம். அவர்களின் தன்னடக்கம் பேசும் திறனோ சிந்திக்க வைத்தது. திருக்குறளின் பெருமையை தக்க வைத்தது. அந்த இடத்தில் வெளிப்பட்டது தீயினால் சுட்டப்புண் என்ற பாடல். தென்றல் பாட்டுக்குள்ளே என் மனம் தொலைந்து போனது. அவர்களின் கடமை உணர்வோ எக்ஸலண்ட். மீண்டும் நடுவர் அவர்கள் அந்த பதவியை தக்க வைத்துக் கொண்டார். வரவேற்பதில் அவர்கள் வல்லமை வாய்ந்தவரோ. மாலதி அம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாமியார் பக்கம் நின்ற விதமும் பாரதியாரை நினைவுபடுத்திய விதமும் அருமை அருமை. ரொம்ப அவர்கள் பக்கம் ரொம்ப சிறப்பை காட்டுகிறது. மாமியார் பக்கம் தெராசு மீண்டும் உயர்ந்து நிற்கிறது. மருமகளை கவனித்த பாங்கு அனைவரும் பங்கு கொண்டோம். சமுதாய நடைமுறை பழக்க வழக்கங்களை அருமையாக எடுத்து சொன்ன விதம் அவர்களின் அனுபவம் வெளிப்பட்டது. மீண்டும் அம்மாவை பற்றிய பாடல் நாங்கள் வேதனைக்கு ஆளானோம், உணர்ச்சி வயப்பட்டோம். மருமகள் பக்கம் பேச வந்த பெரிய நாயகி அம்மாவுக்கு எனது அன்பான வணக்கங்கள், பல கோடி வணக்கங்கள். மீண்டும் மருமகள் பக்கம் இருந்த தெராசு உயர்ந்தது. மருமகள் என்ற முகமூடியை போட்ட விதம் அருமை. அவர்கள் மருமகளாக பெற்ற அனுபவம் அனுபோகமாக அமைந்தது. ஆங்காங்கே அருள் தந்தி அவர்களின் நினைவுகளை கூர்ந்த விதம் இன்னும் பெருமை சேர்ந்தது. நடுவர் அவர்களை ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நடுவர் அவர்களின் விளக்கம் அவர்கள் 2 முகமுடியை போட்ட விதத்தை காட்டியது. சமுதாயத்துக்கு கொடுத்த அன்பும் அரவணைப்பும் விளக்கங்கள் பல கோடி மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு, செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்றார் திருவள்ளுவர். செவி, மனம், உடல், உயிர் அனைத்தும் நிறைந்தது. இன்னும் 2 பேர் பேசியிருக்கலாம் என்று எதிர்பார்த்தோம். 8:30 மணிக்குத்தான் முடியும் என்று நினைத்த போது நடுவர் அவர்கள் நிறைவடைவு என்று சொல்லிவிட்டார். இந்த மகிழ்ச்சியோடு இன்று இந்த நாளை தந்த அந்த இறைநிலைக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும், ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். பேச வந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா இடையில மன்னிக்கணும். புஷ்பராணி அம்மா உங்க நம்பர் மட்டும் சாட்ல போட்டுருங்க. போடுறேங்கம்மா. ஓகேங்கம்மா. ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஒரு புயல் அடிச்சாவே நம்மளால தாங்க முடியல. 2 மாமியார் 2 மருமகள் அடிச்சதுல அந்த புயல்ல நடுவர் ரொம்ப பயந்து போய் தற்சோதனைன்னு நமக்கே கொடுத்துட்டாங்க. அந்த இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். புஷ்பராணி அம்மா, நீங்க எந்த குழு? புஷ்பராணி அம்மா நம்பர் நம்மகிட்ட இருக்கு. அவங்க பட்டறை வகுப்பு அன்பர். ஓகேமா, ஓகே ஓகே. நம்பர் நல்லா பேசுறாங்க. அடுத்த பட்டிமன்றத்துக்கு புஷ்பராணி அம்மா வரலான்னு நாங்க சொல்லிக்கிறோம். நான் ஏற்கனவே அவங்கள பேசி அனுப்ப சொல்லியிருக்கேன். ஒரு ஷார்ட் ஆஃப் 5 மினிட்ஸ்க்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். அடுத்து பட்டிமன்ற பேச்சாளர் ரெடி ஆயிட்டாங்க. வாழ்க சிறப்புமா, ரொம்ப சிறப்பு. மாமியார் இடத்துலயும் மருமக இடத்துலயும் இருந்து பார்க்கும்போது அவங்கவுங்க இது சொன்னதை வச்சு, அதாவது ஒரு உரை நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப அது அருமையா இருந்துச்சு. எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அதுல வேதாத்திரி மகரிஷியோடத சொன்னதும் ரொம்ப சிறப்பு. அம்மா அதுல மகரிஷியே மனசாட்சியா வச்சு கொஞ்சம் சின்ன பண்ணி எழுதுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம குறைய
நம்ம மாத்திக்கிட்டோம்னா எங்கேயுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுதான் அருத்தந்தை சொன்னது. அகத்தவம், அகத்தாய்வு, குணநல பேரு, முழுமை பேரு. அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் அங்க அமைதி ஆயிட்டோம்னா கண்டிப்பா அது நடக்கும். அப்ப இந்த மாமியார்கிட்டயோ மருமகள்கிட்டயோ இந்த மாற்றம் வர காரணம் என்ன அப்படிங்கறத நினைச்சு இருக்கிற இன்னொரு மாமியாரோ, அதாவது மாமியாரோ மருமகளோ அவங்களும் இந்த மனவளக்குள்ளே வரணும்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம அருத்தந்தையோட பயிற்சிகள் தான் அதுல சிறப்பு. இப்ப என்னெல்லாம் நடக்குதோ அதை வந்து அப்படியே கண் முன்னாடி 4 பேருமே எடுத்து காட்டினாங்க. அந்த அந்த மாற்றங்களை நம்ம மாறி ரொம்ப ஒரு குடும்ப அமைதியை காக்கணுங்கிறதுல ரொம்ப சிறப்பு. அனைத்து இறை ஆசிரியர்களுக்கும் நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றிகள். பிருந்தா சிவாமாவும் ரொம்ப சிறப்பா எடுத்து நிறைய பண்ணாங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. ஐயா சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம நகைச்சுவை மட்டும் நினைச்சுக்கலாம், மற்றபடி ரொம்ப சிறப்புமா, நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சது. வாழ்த்துக்கள். நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கிருஷ்ணவேணி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. நான் மன்றத்துக்கு போயிட்டேன், பட்டிமன்றம் கேட்க முடியலைங்கம்மா. மறுபடியும் வந்து எப்படிங்கம்மா யூடியூப்ல போனா கிடைக்குங்களாம்மா? யூடியூப்ல வரும்மா, நாளைக்கு நாளைக்கு அப்லோட் நாளைக்கு பண்ணிருக்கோங்க. வந்துருமா? ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நான் உலக நல வாழ்த்து பாடுறதுதாம்மா அன்மியூட் பண்ணேன். வாழ்க வளமுடன். எல்லாம் பேசுறத வச்சே நம்ம குரூப் நல்லா பேசியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியுங்கம்மா. எல்லாரும் சொல்றத வச்சு நானும் மகிழ்ச்சியா இருக்கிறேங்கம்மா. அருமையா பேசியிருப்பாங்க. சங்கீதம்மா, சித்ரா அம்மா ரைஸ் பண்ணியிருக்காங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சித்ரா பாலகிருஷ்ணம்மா அன்மியூட் கொடுத்துருக்க, பேசுங்கம்மா. அம்மா அம்மா சித்ராம்மா. அடுத்ததாக சரோஜா அம்மா, நீங்க பேசுங்கம்மா. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன், பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. பேசுங்க. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது பாரதியார் வந்து ஆண் ஆதிக்கத்துல இருந்து பெண்களை விடுதலை செய்யறதுக்கு ரொம்ப போராடினாரு. ஆனா இன்னைக்கு நிலைமை வந்து பெண்களிடமிருந்தே பெண்களை விடுதலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு இன்றைய சூழ்நிலை ஆயிடுச்சு. அது அவங்க சொன்ன அந்த நடுவர் சொன்ன அந்த தானுங்கிற அந்த ஒரு ஈகோ, அந்த விட்டு கொடுக்காத அந்த தன்மை இல்லைங்களா, அது ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்க சொன்னது வந்து உண்மையிலேயே தீர்ப்பு இல்லை, அது வந்து ஒரு தீர்வு இல்லையா. மகரிஷியோட அந்த இறை சாதனை மகரிஷியோட அந்த மனவளக்கலையை பொருத்தி அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கும் போது அது எல்லாமே சரியாயிடுங்கிறத ரொம்ப அழகா தீர்ப்பா முடிச்சாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அனைவருமே நல்லா சிறப்பா பேசினாங்க. அவங்களுடைய பங்களிப்பா ரொம்ப அழகா கொடுத்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்னது வார்த்தை அல்ல, அங்க வாழ்க்கை இல்லையா, கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அவங்களுடைய அந்த ஆதங்கம் புரிய முடிஞ்சது. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. அனைவருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். இன்றைய சமுதாயம் இதை வந்து எடுத்துக்கணும். இது பெண்களிடமிருந்து பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரியா இருக்காங்க. சோ இந்த நிலை மாறும்போது எல்லாமே மாறிடும். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெகநாதன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். குருவே சரணம். 85 வயதில் நான் சன் டிவியில தான் இந்த சாலமன் பாப்பையா இதெல்லாம் கேட்டிருக்கேன். ஆனா அதையும் மீறி இந்த உலகமே பாராட்டும் வகையில் இந்த பட்டிமன்றம், இன்றைய பட்டிமன்றம் ரொம்ப ஸ்டெல்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பில்லர்ஸ். அவங்க பேசினது வந்து எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. 85 வயதுல நான் வந்து இதை கேட்டு ரொம்ப 25 வயசாயிட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா அந்த அகக்காட்சியா கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒவ்வொன்றும் ரொம்ப மாலதி அம்மா, பெரிய நாயகி அம்மா, இதை விட ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னாக்க அந்த தீர்ப்பு சாலமன் பாப்பாவையும் தாண்டி ஒரு நல்ல தீர்ப்பு. ரெண்டுமே வேணும், மாமியாரும் மருமகளும் ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா முடிச்சிருந்தாங்க. அதை விட ஐயா ஒரு படி மேல போய் வணக்கத்திற்குரிய மதன் ஐயா அவர்கள் இது ரொம்ப சரியான தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டதும் இல்லாம இதோடு கொஞ்சம் அந்த இனிமை, அதாவது அந்த ஒரு
இந்த இதுலயே இந்த பட்டிமன்றத்துல இன்னும் கொஞ்சம் நகைச்சுவை ஏற்படுத்தலாமா அப்படின்னாங்க. ஒரு சில இடத்துல நகைச்சுவையும் இருந்தது. இருந்தாலும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஐயா நினைக்கிறாங்க. அதை நாம் ஈடேற்றுவோம் என்று இறையர்களும் குரு அருளும் நமக்கு துணை நிற்கட்டும் அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். அம்மா சித்ரா பாலகிருஷ்ணன் அம்மா, வாழ்க வளமுடன்மா. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கீங்க. டாக்டர் ஜெகநாதன் ஐயா வந்து எங்களோட இந்த பட்டிமன்றத்தெல்லாம் ரொம்ப சிறப்பா கேட்டு எங்களுக்கு நல்ல ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தாங்க. இதுக்கு ஃபீட்பேக் கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைமதன் ஐயா வந்து எங்களை இவ்வளவு தூரத்துக்கு பழகிறதுக்கு இந்த களத்துல எங்களை இறக்கி விட்டு இப்படி எல்லாம் பேச ட்ரெயின் அப் கொடுத்தா அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. பேச அழைப்பு கொடுத்து கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்கு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி. அம்மா இறைமலரம்மா பேசுங்கம்மா. வாழ்க மைக் ஓபன் வளமுடன்மா. ஆயிட்டு பேசு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா. இன்னைக்கு பட்டிமன்றம் செம்மையா இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கல் இல்லை, போட்டா போட்டி. மாமியாரா மருமகளா அவங்கவுங்களுடைய அந்த கேரக்டர் வந்து நழுவாம சூப்பரா பேசுனாங்கம்மா. ரொம்ப அற்புதம். அவங்க பத்மாவதி முருகேசனமும் அப்படியே ஒரு புயல் மாதிரி வந்தாங்க அவங்களும். அதே போல பாத்தீங்கன்னா மாலதி அம்மா ரொம்ப சாஃப்டா அவங்க அனுபவத்தோட கலந்து சூப்பரா பேசுனாங்க. நம்ம பெரிய நாயகி அம்மாவும் அவங்களுடைய அந்த இதுல இருந்து ரொம்ப அழகா சிறப்பா ஒரு ஒரு கருத்துக்களும் அவ்வளவு சிறப்பா இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கல் இல்லை, அந்த மாதிரி இருந்தது. சித்ரா பாலகிருஷ்ணமும் அருமையா பேசுனாங்க. நடுவர் அவர்கள் வந்து நல்ல சூப்பரான அந்த ஒரு தீர்வு கொடுத்தாங்க. வாழ்த்துக்கள்மா, அனைவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். பாடல்லாம் பாடினீங்க பாருங்க, எல்லாமே பொருத்தமா இருந்தது. எல்லா பாடல்களும் குரலும் எல்லாருக்கும் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்ததுமா. எங்களை ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சீங்க. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறை சாதனை மார்க்கத்துக்கு நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். மிகச்சி லதா மதனம்மா, வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் கொடுத்துருக்கீங்கம்மா, பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. இன்றைய வாழ்க வளம். மருமகளாக கேக்குதுங்களாம்மா சங்கீதாம்மா? கேக்குதுங்கம்மா, நல்லா கேக்குதுங்கம்மா. ஓகே. இன்றைய மருமகளாக பயணித்துக் கொண்டிருக்கும் நானும் நாளைய மாமியாராக உருமாற இருக்கும் நானே இன்று லதாமதன். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அற்புதமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்ல அவங்க ஸ்டார்ட் பண்ண சித்ராமாவது மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். மற்றபடி பத்மாமா வந்து அந்த புயல் வேகத்துல வந்து ஒரு அழகா கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த விதத்தையும் மருமகளை எப்படியெல்லாம் இந்த காலகட்டத்துல நடத்துறாங்க அப்படிங்கிறத மிக சிறப்பா எடுத்து சொன்னாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலதி அம்மாவுடைய உரைய வந்து அதிகமா நான் கேட்டதில்லை. ஆனா ஒரு அற்புதமா அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த விதத்தையும் சரி, மற்ற மாமியார் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சிறப்பா சொன்னாங்க. பெரியநாயகி அம்மாவுடைய உரையும் அதே மாதிரியேதான், ஒரு பூ போல வந்து அழகா அற்புதமா மருமகளாக இருக்கக்கூடியவங்க நாங்க இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறத மிகச்சிறப்பா எடுத்துரைத்தாங்க. மிகச்சிறப்புமா, மிகச்சிறப்பு. ஏன்னா தீர்ப்பு வந்து எப்படி வந்துருமோ அப்படிங்கிற ஒரே இதுல இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு வந்து காலகட்டத்துல 2 பேருமே வேணும். ஒருத்தர் விட்டு கொடுக்காம போயாகக்கூடிய காலகட்டத்துல நம்ம இருக்கிறோங்கம்மா. ஏன்னா நம்ம ஒருத்தர் பக்கமே நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா அது ஒருதலை பட்சமா போயிரும் இல்லைங்களா? இதுல நம்ம இறை சாதனை மார்க்கமாகட்டும், உலகம் முழுவதுமே பயணிக்கிறவங்க மாமியாரும் இருக்கிறோம், மருமகளும் இருக்கிறோம். 2 பேருக்குமே ஒரு ஆணை தீர்ப்பா வந்து நடுவரமா கொடுத்திருந்தாங்க. மிகச்சிறப்பா இருந்துச்சு. அதுல சொன்னாங்க இல்லைங்களா, கணவன் வீட்டுக்கு வரும்போது ஒரு தாய் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து வளர்க்கிற விதமும் சரி, அவங்க இருந்த விதமும் சரி, எல்லாமே வந்து மாறுபட்டு இருக்கும். ஒரு புது வீட்டுக்கு வந்த உடனே அம்மாவே வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிதான் அனுப்பிச்சிருப்பாங்க. அதை அப்படியே அப்ளை பண்ணணும்னு எடுத்துட்டு தான் வருவாங்க மருமக பொண்ணுகள் எல்லாருமே. ஆனா வந்து அதை வந்து அப்ளை பண்றதுக்கு விடாத சூழல் நிறைய இருக்கும். அவங்க போராடி போராடி பார்த்துதான் வந்து அந்த நிலைக்கு வர்றாங்க. எந்த நிலைக்கு வர்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் மோடுக்கு இப்ப எல்லாருமே போயிடுறாங்க. அந்த டிப்ரெஷன் மோடுக்கு போகாம மனவளக்கலைக்குள்ள பயிற்சிக்குள்ள மருமகளாகட்டும்,
மாமியார்கள் எல்லாரையுமே கொண்டு போய் இந்த இதுல விட்டுறாங்க அப்படின்னு வந்து அம்மா சொன்னாங்க. மாமியார்கள் வந்து வாழ்ந்து காலம் முடியறதுக்கு அப்புறமா ஒரு அமைதியை தேடி இப்ப வந்து அது எல்லாமா முதியோர் இல்லமே வந்து ஒரு தெய்வீகமா அமைதியான இடங்களா இருக்கு. அந்த இடத்துக்கு தான் மருமகள் கொண்டு போய் விடுறாங்களே தவிர அதை நகைச்சுவையா சொல்லி இருக்கலாம். மருமகளை வந்து மாமியார் என்ன பண்றாங்க, ஸ்டார்டிங்லயே அனுப்பிடுறாங்க. வாழையடி வாழையா வாழ வர மருமகளை பூ போட்டு வரவேற்கிறாங்க. அடுத்தது எப்படி அனுப்பிடுறாங்க, ஸ்டார்டிங்லயே போதுமா நீ வாழ்ந்த வாழ்க்கை, நீ வீட்டை விட்டு போனா போதும்னு கும்பிடு போட்டு அனுப்பிச்சிடுறாங்க இல்லைங்களா. அந்த நிலை வந்து இருக்கவே கூடாது. ரெண்டு பேருமே, மாமியாராகட்டும் மருமகளாகட்டும், ரெண்டு பேருமே ஒரு பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை ஏத்துக்கிட்டு பற்றில்லாம, நீங்க மகன் மேல வைக்கிற பற்றுதான் அவங்களுக்கும் கணவன் அப்படின்னு வைப்பாங்க இல்லைங்களா. அந்த ரெண்டையும் பொறுத்து காத்தறிந்து இனிமை காக்கணும் இல்லறத்துல அப்படிங்கிறத நான் சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. இன்னைக்கு ஒரு நாட்டின் கண்கள் வந்து பெண்கள் தான் நாட்டின் கண்களா இருக்கும்போது வீட்லயும் அவங்கதான் இருக்கணும். ஒரு முகத்துக்கு எப்படி 2 கண்கள் தேவை, ஒரு கண்ணு தெரியாம இன்னொரு கண்ணு தெரியாம இருந்தாலும் நல்லா இல்ல, 2 பெண்களுமே கண்கள் போல நல்லா இருக்கணும்னு சொல்லி மிக சிறப்பா எடுத்துரைத்தாங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை நடத்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். 8:30 மணிக்கு தற்சோதனை வகுப்பில் அனைவரும் இணைந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம் என்று கூறுகிறோம். இத்துடன் இந்நிகழ்வு நிறைவு செய்து கொள்கிறோம். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்வில் அருட்தொண்டாற்றிய அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி. வாழ்க வளமுடன். 8:30 மணிக்கு தற்சோதனை வகுப்பில் இணைவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.